வாசிப்போம். யாத்திராகமம் புஸ்தகம் 20வது அதிகாரம் 24வது வசனத்தை ஒருவர் வாசி. மண்ணினாலே ஒரு பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதின் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்னும் ஒரு வசனத்தை கூட புதிய ஏற்பாட்டில் நான் வாசிக்க முடிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 18வது அதிகாரம் 20வது வசனத்தை ஒரு சத்தம் உயர்த்தி வாசிங்க. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பகல் வேளையில என்னுடைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு தேவனுடைய நாமம் அப்படிங்கிற தலைப்புல நான் உங்களோடு கூட பேசும்படி விரும்புகிறேன். இந்த தேவனுடைய நாமத்தை பற்றி அநேக நேரங்களில் தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் நீங்க கேட்டிருந்தாலும் சில பாடல்களை பாடியிருந்தாலும் இந்த பகல்களிலும் தம்முடைய சபையோடு தம்முடைய ஜனத்தோடு ஆண்டவர் இன்னும் சற்று ஆழமாக இந்த வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு கர்த்தர் பேசும்படி விரும்புகிறார். ஆகையால் நீங்கள் இன்னும் ஒருபடி கூட நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கிற உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேற்றும்படிக்கு இந்த தேவனுடைய நாமம் நிறைவேற்ற போதுமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு 7 குறிப்புகளை நான் உங்களுடைய மத்தியில் நான் பேசும்படி விரும்புகிறேன். இன்னைக்கு மனித வாழ்க்கையிலே மனிதனுடைய ஜீவியமானது ஏற்றத்தாழ்வுகள் உள்ளதாக காணப்படுகிறது. எல்லாரும் ஒரே மாதிரியாக இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலையினூடாக கடந்து செல்கிறார்கள். எல்லாருக்கும் ஒரே பாதையாக இல்லை, மேடு பள்ளங்கள் நிறைந்ததாக இருக்கிறது. மனிதன் எப்பொழுதும் சந்தோஷமாக இல்லை, வித்தியாசமான பாதையினூடாக கடந்து செல்கிறான். இவையெல்லாவற்றிலும் மன ரம்மியமாக சந்தோஷமாக ஒரு மனிதன் எப்பொழுதும் இருக்க வேண்டுமானால் அவனுடைய வாழ்க்கையில தேவனுடைய நாமத்தை குறித்து ஒரு நல்ல வெளிப்படுத்தலும் அந்த நாமத்தை உயர்த்தி காண்பிக்கிறவர்களாகவும் இந்த பூமியில காணப்பட்டால் எப்படிப்பட்ட புயல்கள், வனாந்தரங்கள், மேடுகள், பள்ளங்கள், குழிகள், அக்கினிகள் இப்படிப்பட்ட சூழலில் வந்தாலும் அதன் மத்தியிலே தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறவராகவே இருக்கிறார். இந்த தேவனுடைய நாமத்தை குறித்து ஒரு சரியான வெளிச்சம், ஒரு சரியான அறிவு, இந்த நாமத்தை கூப்பிடுகிற விஷயத்திலே நம்பிக்கை இல்லாமல் இந்த நாமத்தை அறிக்கையிடுற விஷயத்திலே குறைவாக இருக்க அப்படினால் சில நேரங்களில் மனிதன் தடுமாறுகிறான், தள்ளாடுகிறான், கலங்குகிறான், வேதனைப்படுகிறான். ஆனால் இந்த நாமத்தை பற்றி ஒரு சரியான வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் ஆண்டவர் நம்மை நடத்துகிற எல்லா பாதையிலும் நாம் வெற்றி அடையத்தான் செய்வோம். ஒரு நாளும் ஒரு தேவனுடைய பிள்ளை தோல்வி அடைய மாட்டார்கள். ஆண்டவர் நம்மளை தோல்வி அடையும்படியாக தெரிந்து கொள்ளவில்லை. நாம் வெற்றியின் பாதையை அடையும்படியாக சிங்காசனத்திற்காக கடந்து செல்லும்படியாக ஜெயங்குள்ளவர்களாக மாறும்படியாகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ மனிதன் இன்றைக்கு பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட முடியாமல் இருக்கிறான். அவன் எவ்வளவுதான் தேவனை நேசித்தாலும் தேவனை பின்பற்றி வருகிறேன் என்று சொன்னாலும் அவரை குறித்து பாடினாலும் ஆராதித்தாலும் வேதத்தை வாசித்தாலும் அவன் கிறிஸ்தவனாக இந்த பூமியில இருந்தாலும் அவன் அபிஷேகம் பெறப்பட்டவனாக இருந்தாலும் அநேக நேரங்களில் மனிதன் பாவத்திலிருந்து விடுதலை இல்லாதவனாகவே இருக்கிறான். இரண்டாவதாக போராட்டம், பலவிதமான போராட்டங்கள் இந்த பூமியிலே மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இந்த கால நேரத்தில் கூட நீங்கள் பலவிதமான போராட்டத்தோடு தேவ சமூகத்துக்கு வந்திருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவன் பாவத்திலிருந்தும் போராட்டத்திலிருந்தும் அவர் விடுதலையாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். மூன்றாவது சிறையிருப்பு. சிறையிருப்பிலிருந்து ஒரு மனிதன் விடுதலையாக்கப்பட வேண்டும். ஒரு கட்டப்பட்ட நிலவரத்துக்குள்ளே
மனிதன் இருக்கிறான். ஒரு சுதந்திரமாக விடுதலையோடு கூட தெய்வத்தை ஆராதிக்க முடியவில்லை, பேச முடியவில்லை, துதிக்க முடியவில்லை, எந்த காரியங்களையும் செய்ய முடியாதவனாக ஒரு கட்டப்பட்ட கட்டுகளுக்குள்ளதாகவே மனிதனுடைய வாழ்க்கையானது இருக்கிறது. நாலாவது, மனித வாழ்க்கை இன்றைக்கு பெருமையிலே தலைவிரித்து ஆடுகிறது. தாழ்மையாய் ஜீவிக்க வேண்டிய ஒரு மனிதன் இயேசுவை பார்த்து இந்த பூமியிலே தாழ்மையிலவனாக வாழ வேண்டிய ஒரு மனிதன், மறைந்திருக்க வேண்டிய ஒரு மனிதன் தன்னைத்தானே உயர்த்துகிறவனாக லூசிபரை போல பெருமையுள்ள ஒரு வாழ்க்கையை விட்டு இறங்க முடியாமல் இன்னைக்கு மனித வாழ்க்கையானது தடுமாறுகிறது. சபைகளுக்கு வந்திருந்தாலும் ஜாதி பெருமையை விட்டு ஒரு மனிதன் இறங்க முடியவில்லை. சபைகளுக்குள்ளே இருந்தாலும் கல்வி பெருமையை விட்டு தன்னுடைய அழகை குறித்து, குடும்பத்தை பற்றி, படிப்பை பற்றி, தனக்கு இருக்கிற தாளந்துகளை குறித்து மனிதன் எப்பொழுதும் பெருமையாகவே பேசுகிறான். இவையெல்லாம் எனக்கு தேவன் தான் தந்தார் என்று சொல்லி தேவனை உயர்த்த முடியாத சில மனதுக்குள் இருக்கிற சில பெருமையின் எண்ணங்கள், அது மனித வாழ்க்கையில மேட்டுமையை கொண்டு வந்து அவன் பின்மாற்றத்துக்கு நேராக தள்ளப்படுகிறான். இது கூட ஒரு கட்டை போலதான் காணப்படுகிறது. இப்ப இப்படிப்பட்ட அனுபவத்திலிருந்தும் கூட மனிதன் விடுதலையாக்கப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, பகையிலிருந்து ஒரு மனிதன் விடுதலையாக்கப்பட வேண்டும். இன்னைக்கு இந்த பூமியில எங்க பார்த்தாலும் பகை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. நான் சொல்லுகிறது உலகத்தின் மத்தியில் அல்ல, ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனத்தின் மத்தியில் பகை, விரோதங்கள், கசப்புகள், வைராக்கியங்கள், மூர்க்கங்கள் அதிகரிக்கிறது. அப்ப இதிலிருந்து ஒரு தேவனுடைய பிள்ளை விடுதலையாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தீமையை வெல்ல வேண்டும். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் மனித வாழ்க்கையில உண்மையா ஆண்டவர் ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைய தீமைகள் சம்பவிக்கிறது. அப்படியா அந்த தீமைக்கு தீமையாய் நாம் செய்து விடலாமா? முடியாது. வேதம் சொல்லுது, நீ தீமைக்கு தீமை செய்யாதபடி தீமைக்கு பதிலாக நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீ தீமையை தீமையினால வெல்லாமல் தீமையை நன்மையினால வெல்லு. பழி வாங்குதல் எனக்குரியது. அப்ப வருகிற தீமைக்கு பதிலாக, அது குடும்பஸ்தராக இருந்தாலும் சரி, உடன் வேலை பார்க்கிறவங்களா இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, ஊழியர்களாக இருந்தாலும் சரி, தனக்கு விரோதமாக ஒருவர் தீங்கு இழைக்கும் பொழுது பழிக்கு பழி வாங்குகிற ஒரு அனுபவத்திலே இந்த மார்க்கம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. ஆனால் இதிலிருந்து ஒரு மனிதன் விடுதலையாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. இப்படி ஒரு 7 விதமான காரியத்தை பற்றி நான் உங்களோடு பேசும்படி விரும்புகிறேன். விடுதலை. அப்ப இந்த விடுதலை வேணுமானால் அது ஒரு பெரிய ஃபார்முலா. ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய நாமத்தை ஒரு மனிதன் எல்லா சந்தர்ப்பத்திலும் உச்சரிக்கிறவனாக, அதை பற்றி பேசுகிறவனாக, அது நம்முடைய வாழ்க்கை அனுபவமாக மாறும்போது அந்த தேவனுடைய நாமம் ஒரு மனிதனை விடுதலையாக்கும். அல்லேலூயா. நான் பேசுறது உங்களுக்கு புரியும் என்று நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நிறைய நேரங்களில் கூட்டங்களுக்கு வருகிறார்கள், தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறார்கள், வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆனால் என்ன கேட்டோம், இந்த வார்த்தை எதுக்காக சொல்லப்பட்டது, எனக்காக அனுப்பப்பட்ட வார்த்தை என்ன, நான் என்ன மாற வேண்டும், எதை கை கொள்ள வேண்டும், எதை விட வேண்டும் என்கிற ஒரு சரியான தெரிந்து கொள்ளுதலோடு தெளிவோட ஜனங்கள் இன்னைக்கு போகிறது இல்லை. அப்படியே வந்துட்டு அப்படியே போறாங்க. ஆகினால எந்த காரியத்தின் விடுதலை இல்லாமல் அது அப்படியே இருக்கு. நீங்க தேவனுடைய வார்த்தையை சரியாய் கவனிக்கும் பொழுதே, கேட்கும் பொழுதே உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் விடுதலையை கட்டளையிட்டே இருப்பார். அதை அனுபவிக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் ஆயத்தமாக தான் இருக்கிறீர்கள், உற்சாகமாக தான் இருக்கிறீர்கள், வாஞ்சியோடு தாகத்தோடு தான் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறீர்கள். ஆனால் இன்னும் அந்த வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது, விசுவாசிக்கும் பொழுது, ஆவியில கழிவுறும் போது சிலருக்கு அந்த நிமிஷம் கூட தேவ விடுதலை கட்டளையிடுவார். ஒரு காலகட்டத்திலே நம்முடைய மார்க்கமானது தேவனுடைய சபையிலே தேவனுடைய வார்த்தையை பேசும்போதே ஜனங்கள் கண்ணீரோடும் வேதனையோடும் துக்கத்தோடு இருந்த சூழ்நிலையிலே கர்த்தருடைய வார்த்தை அப்பொழுதே சுகமாக்கி இருக்கிறது, விடுதலையாக்கி இருக்கிறது, அவர்களை பயப்படுத்தி இருக்கிறது, அவர்கள் உற்சாகமடைந்திருக்கிறார்கள், ஜனங்கள் கண்ணீரோடு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். தனக்கேற்ற வார்த்தை வரும்போது ஜனங்கள் ஆவியில் நிரப்பப்பட்டவர்களாகி ஆமென் அல்லேலூயா என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. சோ எனக்கு அந்த வேர்டுல உடன்பாடு கிடையாது. ஏன் அப்படின்னா, தள்ளி தள்ளி பழுக்கிற பழம் பழுக்காது, தானா பழுக்கணும். பலிபீடத்தில் அக்கினி எரியுமானால்
கர்த்தருடைய வார்த்தை ஜீவனுள்ளது என்று சொல்லுமானால் அது ஒரு மனிதனை சந்திக்கத்தான் செய்ய வேண்டும். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில சரியான ஆயத்தம் என்கிறது இல்லாதபடியினால்தான் அநேக நேரங்கள் ஆசீர்வாதத்துக்கு அந்நியராகவே மாறிவிடுகிறோம். அப்ப இங்கே நான் சொல்ல போற இந்த 7 விஷயமே ரொம்ப முக்கியமான காரியங்கள். நான் ரொம்ப பாரத்தோடு கூட தேவனுடைய வார்த்தையை நான் பேசுகிறேன். ஒருவராக நீங்கள் வெறுமையோடு கடந்து போகக்கூடாது. உங்க ஒவ்வொருத்தருடைய அழைப்புமே என்னுடைய அழைப்பும் கூட விசேஷமானதுதான். நம்மை நாமே மட்டுப்படுத்தினவர்களாக நம்மை நாம கீழே கொண்டு போயிட்டே இருக்கிறோம். ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் இன்னைக்கு கீழே இறங்கி வந்துட்டே இருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம யாருன்னு நமக்கு தெரியல, நம்ம அப்பா யாருன்னு நமக்கு தெரியல. ஆண்டவர் யாரோ அதிகாரி மாதிரி பாக்குறாங்க. ஆண்டவர் அதிகாரி இல்லைங்க, அவர் ஒரு வித்தியாசமான தோற்றத்திலே பார்க்கிறாங்க. அவர் தகப்பன், அவர் நம்முடைய அப்பா. எந்த பிள்ளையும் தாய் தகப்பனை பார்க்கும்போது பயப்படாது. எந்த பிள்ளை பயப்படும் அப்படின்னா தவறு செஞ்ச பிள்ளை தான் பயப்படும். தாய் தகப்பனுடைய சொல்ல கேட்காம கீழ்ப்படியாம போற பிள்ளை தான் நான் இவ்வளவு தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு என்ன நடக்குமோ, நான் இப்படி இருக்கிறேனே, ஏதாவது தண்டிப்பார்களா என்கிற அச்சம் வரும். மனிதனமும் தேவனுடைய சபையிலே வந்து தாயின் தகப்பனை பிரியப்படுத்துற ஒரு பிள்ளைக்கு அப்பா பார்க்கும்போது இன்னும் நெருங்கத்தான் தோணும். தங்களுடைய காரியங்களை அவங்களுக்கு சொல்லணும் தான் தோணும். இன்னைக்கு ஆண்டவர் யாரோ ஒரு மாதிரி தூரமா பாக்குறாங்க. அவர் கேள்வி உங்களை பார்த்து கேட்க விரும்புகிறேன். ஆண்டவர் உங்களுக்கு சொந்தமா பந்தமா? என் பிரசங்கம் வேற. இந்த ஒரு வார்த்தையை மாத்திரம் கேட்டு திரும்ப என்னுடைய உள்ள வர விரும்புகிறேன். நீங்க சொல்லணும், வாய் திறந்து சொல்லணும், பேசணும். இது உங்க டைம். ஆண்டவர் உங்களுக்கு சொந்தக்காரா பந்தக்காரா? ஏதாவது ஒண்ணுதான் சொல்லணும். சத்தமா சொல்லுங்களேன். சொந்தக்கார. இந்த பக்கம் சத்தம் வரலையா? எங்கிட்டு சொந்தம் பந்தம் யாருக்குமே இல்லையா? பந்தம் ரெண்டு கூட்டமே இருக்காங்க. பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு சொந்தக்காரன் சொன்னால்தான் பிரச்சனையே. அவர் நமக்கு சொந்தக்காரர் கிடையாதுங்க, அவர் நமக்கு பந்தக்காரர். அது இன்னும் ரொம்ப அழகா சொல்றேன், உங்களுக்கு புரியும். அவர் நமக்கு ரிலேட்டிவ் கிடையாது, அவர் நமக்கு ரிலேஷன்ஷிப். உறவுக்கார் அவர். நிறைய பேர் உங்க கூட சொந்தக்காரங்க இருக்காங்க, உங்க கூட பிறந்தவங்க, ஒரே பாயில படுத்து ஒரே தட்டில் சாப்பிட்டு ஒரே வீட்டில் விளையாடி உங்க கூட பிறந்த அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா ஒன்னா கூட தானே இருந்தாங்க. இப்போ கல்யாணம் ஆகி தனியாக போயிட்டாங்களே, அவங்களால உங்களுக்கு பிரயோஜனம் இருக்கா? உங்க ரத்த சம்பந்தமான உறவுகள், இத்தனையோ ஆண்டுகள் உங்களோட படிச்சவங்க, ஒன்னா இருந்தவங்க, ஒரு நாள் கூட அந்த முகத்தை நீங்க பார்க்காம இருக்க முடியாது. உங்க சொந்தக்காரங்க தானே. இந்த சொந்தக்காரங்களால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? உங்க பிரச்சனையை அவங்ககிட்ட பேச முடியுமா? உங்க கஷ்டத்தை அவங்ககிட்ட சொல்ல முடியுமா? உங்களுடைய தேவைகளை அவங்ககிட்ட சொல்ல முடியுமா? சொன்னா என்ன பண்ணுவாங்க? 4 பேர்கிட்ட சொல்லி நம்மளை அசிங்கப்படுத்துவாங்க, அற்பமா பார்ப்பாங்க. அவன் தான் சொந்தக்காரன். ஆனா பந்தங்கிறது அப்படி இல்லைங்க. நல்லா யோசித்து பாருங்க. உங்களுக்கு கடுமையான ஒரு பிரச்சனை, கடுமையான ஒரு வேதனை, சொல்ல முடியாத ஒரு குறிக்கப்பட்ட ஒரு பாதையில போறீங்க, யார்கிட்ட சொல்லுவீங்க? உங்களோடு உறவுக்குள்ள இருக்கிற, ஐக்கியப்பட்டிருக்கிற, உங்களை புரிந்து கொள்ற அவங்கள்ட்ட தான் ஷேர் பண்ணுவீங்க. அப்ப இப்ப சொல்லுங்க, ஆண்டவர் நமக்கு சொந்தக்காரா பந்தக்காரா? அவர் பந்தம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு எப்படி இருக்கார்? பைபிள் எனக்கு சொந்தம், தேவனுடைய வார்த்தை எனக்கு சொந்தம், நான் கிறிஸ்தவன், சிலுவை எனக்கு சொந்தம், எல்லாம் ஓகே தான். ஆனா அதுக்கு உனக்கு உறவு, அதுக்கு உனக்கு சம்பந்தமே இல்லையே. இந்த தூரமா டிஸ்டன்ஸ்ல தான் நிக்கிறாங்க, உள்ள வரல. ஆசீர்வாதத்துக்கு அந்நியராகவே அநேகர் இருக்கிறாங்க. சொந்தக்காரன் என்ன செய்ய சொல்லுவான், அந்த வாரம் அவன் சொந்தக்காரன். கல்யாண வீட்டில் சொல்லுவான், எங்கேயா வீடு பாலையாவில் பார்த்தா அவன் சொந்தக்காரன், அவன் கூட பிறந்த வர்றா, அவன் கூட பிறந்தவன் சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க? நிறைய வலிக்கும். இவங்கெல்லாம் என் கூட பிறந்தவங்க தான்,
அவன் கஷ்டப்படும் போது நான் எல்லாம் செஞ்சேன், ஆனால் நான் கஷ்டப்படும் போது என்னெல்லாம் அவன் கண்டுக்கிறவே இல்லை. அவன் தான் சொந்தக்காரன். இப்போ ஆண்டவர் எனக்கு சொந்தக்காரன்னு சொல்லிட்டு நான் அவரை ஆராதிக்க வந்தேன் அப்படின்னு மட்டும் அப்படியே போகிறது இல்லை. அதுக்கு அப்பாற்பட்ட ஒரு லெவல் இருக்கு. அவரோடு நாம் உறவுல இருக்க வேண்டும். அவருக்கு எனக்கு ஒரு நெருங்கிய உறவு இருக்கு, ஒரு நிறைய ஐக்கியம் இருக்கு. ஸோ இந்த இடம் இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் இல்லாதனால தான் நம்ம நிறைய கேள்விக்குறியோடு இருக்கிறோம். எவ்வளோ பேரோடு நீங்கள் பழகுறீங்க, எவ்வளோ பேரோடு நீங்கள் இருக்கிறீங்க, ஆனால் ஆண்டவரோடு இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் இன்னைக்கு இல்லை. ரிலேட்டிவ் இருக்கு, நிறைய ரிலேட்டிவ் இருக்காங்க, அவங்க வச்சு என்ன செய்ய? ரிலேஷன்ஷிப் நமக்கு தேவை. பூமியில் ரொம்ப முக்கியமானது ரிலேஷன்ஷிப். ஸோ நான் திரும்பி என்னுடைய பழைய இடத்துக்கு வருகிறேன். இன்னைக்கு தேவனுடைய அந்த நாமத்தை பற்றி ஒரு சரியான வெளிச்சம் உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். அந்த அனுபவம் இல்லை அப்படின்னா நம்ம அப்படியே வந்துட்டு அப்படியே தான் திரும்பி போயிட்டே இருப்போம். நம்ம யாரும் நமக்கு தெரியல. ஆண்டவர் நம்மளை அவ்வளவு விசேஷமான ஒரு இடத்துல தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய வார்த்தை அவ்வளவு தாகத்தோடு வாஞ்சியோடு கூட நாம் என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அப்போ என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணும் எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்னைக்கு ஆசீர்வாதத்தை அநேகர் விரும்புகிறார்கள், வாஞ்சிக்கிறார்கள். ஆனால் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? அங்கே அவர்கள் பலிபீடத்தை, மண்ணினால் ஒரு பலிபீடத்தை கட்டினார்கள், அதில் பலிகளை செலுத்தினார்கள். அப்ப இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய பகுதி என்னவாக இருக்கிறது? ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த உலகத்திலே ஆண்டவரை எங்கெல்லாம் உயர்த்துகிறார்களோ, கர்த்தரை கனமணுகிறார்களோ, அவருடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்கிறார்களோ, அங்கே அவர்கள் நடுவிலே வந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் வாக்கு பண்றார். இப்ப தேவனுடைய நாமம்னா என்ன? அதான் நிறைய கேட்டிருக்கேன் பாஸ்டர். அவருடைய பேரு தான் நாமம். அப்போ அவருக்கு எத்தனை பேர் இருக்கு? ஏராளம் பெயர்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இயேசுவுக்கு இந்த உலகத்துல தவறான பெயர் கூட வச்சாங்க. 20 பேர் வச்சாங்க இயேசுக்கு. எத்தனை பேர் வச்சாங்க? 20 பேர் வச்சாங்க. இயேசுவை பார்த்து சொன்னாங்க கல்லாதவன்டாங்க, மதிமயங்கினவன்டாங்க, ஆயக்காரருக்கு தலைவன்டாங்க, பாவிகளுக்கு சிநேகிதன் சொன்னாங்க, பெயர் செல்வனுடைய தலைவன் சொன்னாங்க, போஜன பிரியன்னு சொன்னாங்க, மதுபான பிரியன்னு சொன்னாங்க. இப்படி இயேசுக்கு 20 பேர் வச்சாங்க. அவர் எந்த பேரை குறிச்சும் கவலைப்படவே இல்லை. அதையெல்லாம் தாண்டி அவருக்கு பேர் நிறைய இருக்கு. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். மோசே கேட்டார், ஆண்டவரே நான் போறேன், என்னை நம்ப மாட்டாங்களே, என்ன செய்யணும்? நான் என்ன சொல்லணும்? அவருடைய நாமத்தை சொன்னார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். இந்த பேரை கேட்கும்போது அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா இப்படி வேதத்துல சில பேர் ஒவ்வொருத்தரும் தேவனுடைய அந்த நாமத்தை சொன்னாங்க. அவங்க சொன்னவங்க வாழ்க்கையெல்லாம் உயர்த்தப்பட்டது, அவங்க எல்லாம் விடுவிக்கப்பட்டவங்களா மாறினாங்க. இந்த நாட்களில் கூட நாமும் கூட நம்ம வாயிலிருந்து ஆண்டவருடைய நாமத்தை எப்படி உச்சரிக்கிறோம்? சும்மா வர்றோம் அப்படி போறோம்? நோ, ஏராளம் அவருக்கு நாமம் இருக்குது. இந்த நாமத்துல விசேஷமான ஒரு நாமம், அவருடைய நாமம் அதிசயம். ஹல்லேலூயா. மனோவா கேட்டான், ஆண்டவரே உம்முடைய நாமம் என்ன? அதிசயம். உம்முடைய தேவன் அதிசயமானவர், ஒரு ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் யோசனையிலே பெரியவர். இப்படி அவரை புகழ்ந்து கொண்டால் புகழ்ந்து கொண்டே இருக்கலாம். நீதிமொழிகளை வாசிக்கிற ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். கர்த்தருடைய நாமங்கிறது சாதாரணப்பட்டதல்ல, அது பலத்த துருகம். நீதிமானவர்கள் ஓடி சுகமாயிருப்பான். என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணும் எந்த ஸ்தானத்திலும். அப்ப அவருடைய நாமத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். நமக்கு ஒரு பேர் இருக்கு, நமக்கு நாமக்காரர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதும் போது இந்த நாமத்தை பற்றி அவர் எழுதுகிறார். அது மாத்திரமல்ல, வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அப்ப இவ்வளவு பெரிய நாமத்தை உடையவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில நாம இன்னைக்கு அதை அப்ளை பண்றது இல்லை, உச்சரிக்கிறது இல்லை, அறிக்கையிடுறது இல்லை, சொல்றது இல்லை. நான் செய்திக்குள்ள வரும்படி விரும்புகிறேன். முதலாவதாக, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பாவத்திலிருந்து விடுதலை தேவை. இன்னைக்கு அநேகருடைய ஜனங்கள் அநேக நேரங்கள்ல இன்னும் பாவத்தை விட்டு வெளியே வர முடியாமல், பாவத்தை விட்டு விடுதலையாக்கப்பட முடியாமல் தவிக்கிறார்கள். வெளியே வருவதற்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய நாமத்தை உச்சரிக்கும். யோசேப்பு என்கிற ஒரு மனிதனை பற்றி வாசிக்கிறோம். ஆதியாகம புத்தகத்துக்கு வரும்போது
அந்த காலகட்டங்களில் இன்னைக்கு இருக்கிறது மாதிரி சபை ஐக்கியமோ ஆராதனையோ உபவாச ஜெபமோ இப்படிப்பட்ட எந்த விசேஷமான பகுதியும் இல்லை. இன்னைக்கு நீங்கள் நானும் பார்க்கறது மாதிரி ரோல் மாடலா இருக்கக்கூடிய ஊழியர்களோ விசுவாசிகளோ தியாகிகளோ ஆண்டவருக்காக கல்யாணமாகக்கூடிய சன்னியாசிகளோ அன்றைக்கு ஒருவர் அப்படி பார்க்க முடியாது. இல்ல, அவன் காலத்துல ஒண்ணுமே இல்லை, சாட்சியா பார்க்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. உங்க அப்பா ஒரு மனைவியோட இருந்தாரா? இல்ல. அவனுடைய சகோதரமார் உண்மையா இருந்தாங்களா? இல்ல. 17 வயதுல இளம் வயதுல அவன் சகோதரர்கள குழியில இறக்கி விடப்பட்டவன். வஸ்திரத்தை கழட்டினாங்க, 20 வெள்ளிக்காசுக்கு அவனை வித்தாங்க. இந்த சூழ்நிலையில அவன் இஸ்மவேல் இடத்துல விற்கப்பட்டவனாக போத்திபார் வீட்டுக்கு வருகிறான். என்னுடைய வார்த்தையை அன்போடு கவனிக்கும்படி கேட்கிறேன். எல்லாம் அவனுக்கு சாதகமா இருக்கிறது. ஆனால் அவன் தன்னுடைய தூய்மையை பாதுகாக்க வேண்டும் என்று விரும்புகிறான். இந்த நேரம் பாவம் அவனோடு போராடுகிறது. வாசிங்கள். முதல் குறிப்பாக நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 39வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இந்த பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய். அவன் சொன்ன நாம என்ன தெரியுமா? அன்னைக்கு மோசேக்கு தெரிஞ்சது மாதிரி மற்றவங்க எல்லாம் பேசுறது மாதிரி ரொம்ப பெருசாலாம் யோசேப்புக்கு தெரியல. ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு நாமத்தை மட்டும் சொன்னான், தேவனே. ஆதியாகமம் 39வது அதிகாரத்திலிருந்து யோசேப்புடைய சரித்திரம் முடிவு வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அவன் சொல்ற ஒரே வார்த்தை தேவனே. இந்த தேவனேங்கிற வார்த்தையை அதிகமா யோசேப்பு பயன்படுத்தினான். தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? நீ நிறைய காரணத்தை சொல்லுவாங்க, சூழ்நிலை சொல்லுவாங்க, அதை சொல்லுவாங்க, இதை சொல்லுவாங்க, இது எனக்கு இப்படி இருக்கு, அது எனக்கு இப்படி இருக்கு, இதை வச்சு நான் எப்படி இந்த காரியத்தை செய்ய முடியும், இது எப்படி நான் செய்ய முடியும், இந்த தப்பா நான் செய்யலாமா, நிறைய காரியத்தை கொண்டு வருவாங்க. என் ஊர்ல எனக்கு இவ்வளவு பெரிய பேர் இருக்கு, நான் இதை பண்ணலாமா? ஆனா அவன் சொன்னான், தேவனுக்கு விரோதமாக செய்வது எப்படி சொல்லிட்டு வஸ்திரத்தை விட்டு ஓடினான். தேவனே. ஆனா கடைசி அவனுக்கு என்னதான் கிடைச்சிச்சு? சிறைச்சாலை. அப்ப ஒரு மனிதன் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டுமானால் அவன் தேவனை எப்பொழுதும் பார்க்கணும். தேவனுடைய நாமத்தை பத்தி அவன் சொல்லணும். இந்த நாமம் எவ்வளவு பெரியது. இந்த வெளிச்சம் ஒரு மனிதனுக்கு இருந்தா அவன் எப்படிங்க பாவம் செய்ய முடியும்? அன்னைக்கு அவன் காலத்துல அவன் பாவம் செய்யறதா அது பெரிய பிரச்சனையே கிடையாது, யாரை பார்த்துக்கிட்டு இருந்தான். ஆனா தேவனுடைய அந்த நாமத்தை பத்தி ஒரு வெளிச்சம் இருந்ததுனால அவன் சொல்றான், தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி செய்வேன்? இன்னைக்கு ஏன் திருடுறாங்க? இன்னைக்கு ஏன் தவறான பழக்க வழக்கத்துக்குள்ள இருக்கிறாங்க? ஏன் அடிமைத்தத்துக்குள்ள இருக்காங்க? ஏன் தவறான அன்புக்குள்ள இருக்கிறாங்க? நிறைய தவறுகளை செய்யறதுக்கு என்ன காரணம்? அந்த தேவனுடைய நாமம், தேவன் என்னை பார்க்கிறார், அந்த நாமத்தை பற்றி அவங்க உச்சரிக்கலாம். அந்த நாமத்துக்கு பயப்படல. என் நாமத்துக்கு பயப்படுற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அப்ப யோசேப்பு தேவனுடைய நாமத்துக்கு பயந்திருந்தான், தேவனுடைய நாமத்தை உச்சரித்தான். தேவனுக்கு விரோதமாக நான் இந்த பாவத்தை செய்வது எப்படி? தேவனுக்கு விரோதமாக லஞ்சம் வாங்குவது எப்படி? தேவனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்வது எப்படி? யார் என்னை கண்டாலும் காணாவிட்டாலும் தேவன் என்னை பார்க்கிறார். தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி இன்னொருத்தருக்கு விரோதமா பேசுவேன்? தேவன் என்ன பார்க்கிறார். பொய் சாட்சி சொல்றது, மற்றவங்களுக்கு விரோதமா தவறா பேசுறது, அவங்க சித்தரிக்கிறது, தேவன் பார்க்கிறார், அவருக்கு தெரியுமே. அப்ப இந்த தேவன் என்கிற ஒரு நாமத்தை யோசேப்பு கையில் வச்சிருந்தான். ஆகையினால பாவம் அவனை தொட முடியவில்லை. நிறைய பேர் பாவத்துக்குள்ள வெளியே வர முடியாது. என்ன காரணம்? தேவன் யாருன்னே தெரியல. நான் சொன்னேன், கர்த்தர் உங்களுக்கு சொந்தக்காரா பந்தக்காரா? இந்த வெளிச்சம் இல்ல, ஆகையினால வெளியே வர முடியல. எவ்வளவு பெரியதுன்னு தெரியும். அவர் அதிகாரி இல்ல, அவர் பயங்கரவாதி இல்ல, அவர் தகப்பன், சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது. அவர் சாவாமையுள்ள தேவன். அப்ப அவருடைய சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் அவர் நம்மை ஆற்றுகிறவராக, தேற்றுகிறவராக, அரவணைக்கிறவராக, நம்மளை தூக்கி விடுகிறவராக, மன்னிக்கிறவராக அவர் காணப்படுகிறார். யோசேப்புடைய வாழ்க்கையில பாவத்திலிருந்து அவன் விடுதலையாக்கப்பட்டான். பாவம் அவனை தொட முடியாததுக்கு என்ன காரணம்? தேவனே.
தேவனுக்கு விரோதமாக இதை ஹைலைட் பண்ணி வச்சிருந்தான். நீங்க நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு நல்ல பரிசுத்தமான வாழ்க்கை வாழணுமானால், இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில யாருக்கு எந்த தீங்கி செய்யாம கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வராம இருக்கணும் அப்படின்னா, தப்பு வைக்கணும்னா எல்லா சந்தர்ப்பத்திலும் தேவனே அப்படி நாமத்தை எப்போதும் முன்னால கொண்டு வாங்க. அந்த நாமம் எவ்வளவு பெருசு, அப்படி நாமம் எவ்வளவு வல்லமை உள்ளது. மத்தேயுல வாசித்தோம் தானே, எங்கேயாவது 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால ஒருமனப்பட்டிருக்கிறார்களோ அவருடைய மத்தியில வருவேங்கிற. 10,000 பேர் தான் வருவேன்னு சொல்ல, 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் அவருடைய மத்தியில அங்கே இருக்கிறேங்கிறாரு. அந்த நாமம் அங்கே இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய தேவன் எவ்வளவு பெரிய தேவன். அப்போ தேவனுடைய நாமத்தை உச்சரிக்கும் பொழுது இந்த நாமத்தினால பாருங்க, ஒரு சப்பானி வியாதியோட கிடக்கிறான். சரி, அவனுடைய கால் முடமாய் போய் இருக்கிறான். பிறந்திருந்தே அவன் சப்பானி, நடக்க முடியல. ஆனா ஒரு நாள் பாருங்க, அவனுக்கு ஏதாவது கொடுத்து ஏதாவது ஊசி போட்டு இன்ஜெக்ஷன் போட்டு ஏதாவது பண்ணாங்களா? வேற ஏதாவது பிசியோதெரபி வச்சு அவனை கையை பிடிச்சு விட்டாங்களா, காலை பிடிச்சு விட்டாங்களா, தேய்ச்சி விட்டாங்களா? என்ன பண்ணாங்க? இயேசுவின் நாமத்தில் எழும்பினாலே. அப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஒரு மனிதனை பாவத்திலிருந்து விடுதலையாக்க இன்றைக்கு வல்லமையுள்ளதாகவே இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய வார்த்தை கேட்கிற சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு அநேகர் செல்போன்ல இருந்து விடுதலை இல்லை, தவறான பேச்சிலிருந்து விடுதலை இல்லை, குற்றம் சாட்டுற ஆவியிலிருந்து விடுதலை இல்லை, சில பாவத்துடைய அடிமத்தம் விடுதலை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தை நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். யோசேப்பை தேவனே, தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்வேன் சொன்னான், கர்த்தர் அவனை அழகா பாதுகாத்தார். நம்பர் 2, இரண்டாவதாக போராட்டத்திலிருந்து ஒரு மனிதனுக்கு விடுதலை தேவை. இன்னைக்கு பாருங்க, ஒவ்வொரு நாளும் காலையில எழுமுனா போராட்டம், ராத்திரி தூங்கும் போது போராட்டம், மனித வாழ்க்கையில காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் மனிதன் ஒவ்வொரு நாளும் போராட்டத்துக்குள்ளே போயிட்டு இருக்கான். இது தீர்வு இருக்கா, தீர்வு இருக்கா, தீர்வு இருக்கானா கண்டுபிடிக்க முடியாம இருக்கா? தீர்வு இருக்கு, கண்டுபிடிக்க முடியல. இப்படி ஒரு சம்பவம் பயற்பாட்டு காலத்தை நடந்துச்சு. 1 சாமுவேல் புஸ்தகத்துக்கு நீங்கள் வரும்போது அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை பயமுறுத்தக்கூடிய ஒரு கோலியாத் என்கிற ஒரு மனிதன் காணப்பட்டார். இவனுடைய வேலையே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொத்திக்கு வாரியா, ஏன்ட தனியா வந்து யார் யுத்தம் பண்ண வர்றா, வந்து நீ ஜெயிச்சிட்டீன்னா நான் உனக்கு அடிமை, இல்ல நீ தோத்துற நீ எனக்கு அடிமை. இப்படி டெய்லி காலையிலும் மாலையிலும் அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கு. டெய்லி எத்தனை நாள்? 40 நாள். கோலியாத்துடைய வேலை இதுதான். முழு இஸ்ரவேல் பாளையமும் கலங்கி நிற்கி. ஒருத்தனாவது கோலியாத்தை வீழ்த்துறதுக்கு யுத்தம் பண்றதுக்கு துணிஞ்சு வருவானா? இல்ல. இன்னைக்கு பிரச்சனை அப்படித்தானே, ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு. டெய்லி அந்த பிரச்சனையில தான் மிதந்துட்டே போறாங்க. காலைல வீட்டை விட்டு வெளியேறும் போது பிரச்சனை, அவசரமா எல்லாம் செஞ்சுட்டு வேலைக்கு எல்லாம் போறாங்க. திருப்பி சாயங்காலம் வீட்டுக்கு வந்தாலும் பிரச்சனை, நிம்மதியை சாப்பிட்டு தூங்க முடியல. அப்ப விடிந்தாலும் பிரச்சனை, நித்திரைக்கு போனாலும் பிரச்சனை. இப்படி மனித வாழ்க்கையில பயங்கரமான போராட்டம். ஒருவேளை நீங்க போராட்டத்தின் மத்தியில கடந்து போய் கொண்டிருக்கலாம். இது என்னைக்கு தீரும் ஆண்டவரே? இந்த போராட்டம் இன்னும் தீரலையே. தூங்கி எழுப்புனா கூட ஒரு சந்தோஷமா பார்க்க முடியல, அப்பவும் கண்ணீர். சரி, நித்திரைக்கு பகலெல்லாம் அலைஞ்சாச்சு, ஒரு நல்ல தூக்கமா தூங்கலாம், ஒரு இளைப்பாலாம் கூட தூங்க முடியலையே. பலவிதமான பிரச்சனையோடு வேதனையோடு எத்தனையோ காரியங்களை கேட்டு துக்கப்பட்டு வலியோடு கூட மனிதன் இன்றைக்கு நித்திரைக்கு செல்கிறான். கலக்கம். எல்லாரும் யோசிக்கிறாங்க, யாருமே இல்லை. கடைசியா ஒரு கூட்டம் இங்க விளம்பரம் பண்ணிட்டு இருக்கு. கோலியாத்தை யார் கொள்கிறார்களோ, கோலியாத்தை யார் ஜெயிக்கிறார்களோ. தாவீது எவ்வளவு, சவுல் எவ்வளவு பெரிய ஆளு கவனிங்க. அவன் எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பெரிய ராஜா. அவனை கர்த்தர் எப்படி தெரிந்து கொண்டாரு? இஸ்ரவேல்ல அவனை போல ஒருத்தன் இல்லை, எல்லாருமே சோல்டர் கீழே தான் இருக்கிறான். அவன் பெரிய அலங்காரமா இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. அவன் மரிக்கும் போது தாவீது அழுகிறாரு, இஸ்ரவேலின் அலங்காரம் அதமாயிற்றே, பராக்கிரமசாலியுடைய ஆயுதங்கள், யுத்த ஆயுதங்கள் எல்லாம் ஒளிந்து போயிற்றே புலம்புறார். ஒரு நாள் சவுளுடைய பட்டயம் யோனத்தானுடைய பட்டயம் வெறுமையா திரும்பினதில்லை. சிங்கத்தை பார்க்கலும் அவர்கள் பலம் உள்ளவர்கள், கழுகுகளை பார்க்கலும் வேகம் உள்ளவர்கள். ஒரு நாள் அவங்களுடைய வில் பின்வாங்கினதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிலாம் அவங்க பராக்கிரமம் உள்ளவங்க. ஒரு கோலியாத்தை பார்த்து அவ்வளவு பேரும் பாளையமே கலங்கி நிக்குது. யாரு கோலியாத்தை ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு என் மகளை கட்டி தரேங்கிறான், தகுந்த சன்மானம் வழங்கப்படுங்கிறான். இந்த சூழ்நிலை தான் யார் போறா?
தாவீது போறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் சிலருடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை பார்த்து பார்த்து டெய்லி வேடிக்கை பார்க்கறாங்க. விடிஞ்சாச்சா, பிரச்சனையா, தண்ணி அடியா, பொழுதடைஞ்சாச்சா, சண்டையா, அது நடக்கதான் செய்யும் டெய்லி. அது வழக்கமா யூஸ்வலா உள்ளதானே. இப்படி கேட்டு கேட்டு இந்த பனங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சாலாம். ஏன்னா அது ஓலையில அங்கே இங்கே சரபுரன்னு அரசிட்டு அதை நடந்து நடந்து கேட்டு பழகிட்டு. இது மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் போராட்டமே வாழ்க்கையா போயிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவுதான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற வேண்டியதான், வேற வழி இல்லை. இப்படியே போயிட வேண்டியதான், வாழ்க்கையை அப்படியே ஓட்டிட வேண்டியதான், எப்படியாவது போயிட வேண்டியதான். அப்படி இல்லை, எத்தனை நாளைக்கு அப்படி போக முடியும், எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும்? ஆனால் இந்த தாவீது என்கிற வாலிபன் அந்த ஸ்பாட்டுக்கு வர்றான். பார்த்தா ஒரு சத்தத்தை கேட்கிறான். எல்லாருக்கும் கேட்டு கேட்ட சத்தம் பழகிட்டு. யாதியா யாதினா அவ்வளவுதான், கட்டியா பெட்டி தான், அங்கே போயிட வேண்டியதான், அவ்வளவுதான். இதுக்கு மேல ஒன்றும் செய்ய முடியாது. அங்கே பாருங்க இங்கே பாருங்க, அது அப்படித்தான் இப்படித்தான், இதெல்லாம் சரியாகாது, சுகமாகாது, விடுதலை ஆகாது, தீராது, இதெல்லாம் சேர்க்க முடியாது, குடும்பம் ஒன்றாகாது, விடுதலை கிடைக்காது, இந்த பிரச்சனை அப்படிதான் இருக்கும். இதெல்லாம் எல்லாம் எத்தனையோ பேர் வந்து ஜெபம் பண்ணி போயிட்டாங்க, அதான் பிரசங்கம் பண்ணியாச்சு, ஒன்றும் நடக்காது. நாங்க என்ன இதுவரைக்கும் இத்தனை வருஷம் பார்த்துருக்கோமே, புதுசா நீ நடத்துற போதா? இப்படி ஒரு விரக்தி, அவிசுவாசம். இந்த சூழ்நிலை ஒரு வாலிபன் வர்றான். அவன் யாரு? தாவீது. இந்த தாவீதுடைய வாழ்க்கையில பார்த்த உடனே சொன்னான், மத்தவன் பேசுறதுக்கு இவன் பேசுறதுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. நான் தேவனுடைய நாமம் என்று உங்களுக்கு சொன்னேனே, இந்த நாமத்தை பற்றி ஒரு சரியான வெளிச்சமுள்ள ஒரு மனிதன் தாவீது. இவன் அவனை பார்த்தவனே சொன்னான். அந்த சத்தத்தை கேட்ட போது, இஸ்ரவேலை நிந்தித்த அந்த சத்தத்தை கேட்ட போது தாவீது சொன்ன வார்த்தை, விருத்த சேதனமுள்ள இவன் ஏமாத்திரம். ஒரு விஷயம், தாவக்கூடிய ஆடுகளை நான் மேய்த்து கொண்டிருந்த போது சிங்கமும் கரடி வந்தது, அவைகளையே தேவன் அந்த ஆடுகளுக்கு தப்புவித்து அதை கொன்று போட்டேன். இந்த விருத்த சேதனமுள்ள மனுஷன் ஏமாத்திரம் அப்படின்னா சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னா. அதுதான் அந்த இரண்டாவது தூதனுடைய முக்கியமான பகுதி, போராட்டத்திலிருந்து விடுதலை. பயங்கர போராட்டம், தீர்வே இல்லை, யார் என்ன செய்ய முடியும்? சவுலே பயந்து நிற்கிறான். அவன் சொன்னா, வாசிங்க 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரத்துல 45ஆவது வசனத்தை எடுத்து வாசிங்கன்னா, தாவீது சொன்ன வார்த்தை, அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினால வருகிறேன். அந்த வார்த்தை தான் கோலியாத்தை கொன்னது. இந்த வார்த்தை எவனா சொன்னானா? பாளையத்துல எவனா உச்சரிக்க முடிஞ்சா? சொல்ல முடிந்ததா? போராட்டத்துக்கு முடிவில்லை, கலக்கத்துக்கு முடிவில்லை, பயத்துக்கு முடிவில்லை. தவிக்கிற இந்த சூழ்நிலையிலே ஒரு இளம் வாலிபன் உள்ளே வந்து சொல்லுகிறான், நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். அந்த நாமம் தான் கோலியாத்தை கொன்னது. சொல்லிட்டு அடுத்து சொன்னா, இன்னைக்கு உன் தலையை வாங்க வேண்டாம், இன்னைக்கு உன் தலையை வாங்குவேன். அப்படி சொல்லும் போது அவன் கையில பட்டயம் இருந்துச்சா? பட்டயம் அவன்கிட்ட இருக்கு, அவன்கிட்ட தான் பட்டயம் இருக்கு. இவ பாருங்க, அப்ப இந்த நாமத்தை குறிச்சு எவ்வளவு பெரிய வெளிச்சம் அவனுக்கு இருந்திருக்கு. எவ்வளவு பெரிய வெளிச்சம் இருந்திருக்கு பத்தியெல்லாம். கூட பிறந்தவன், நீ எதுக்கு இங்க வந்த? அந்த கொஞ்சம் ஆட்ட விட்ட, இங்க எதுக்கு வந்து? உனக்கு இங்க என்ன வேலை? நானும் சொல்றேன், இந்த கால வேலை கர்த்தரை கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. கர்த்தர் சும்மா இங்கே கொண்டு வரவில்லை, தம்முடைய ஒரு பெரிய வேலையை செய்யும்படிக்கு, அநேகர் இங்கு விடுதலாக்கப்படும்படியாக, கர்த்தருக்காக எழும்பும்படியாக கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். அவருடைய நாமம் இன்றைக்கும் குறைந்து போகவில்லை. சொல்லிட்டு சொன்னா எல்லாரும், நீ சின்ன பையன், நீ சின்ன பையன், உன்னால முடியாது. சவுல் உடனே அவனுடைய இதெல்லாம் கொடுத்து பார்க்கறான். இது எனக்கு செட் ஆகாது. வித்தியாசமான விதத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ட்ராக்ல போய் ஏதாவது பண்ணிடலாம்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. கடைசியா பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில இவன் போகும்போது சவுல் ஆச்சரியமா கேட்கிறான், அந்த வாலிபன் யாருடைய மகன்? அந்த வாலிபன் யாருடைய மகன்? ஏன்னா என்னால முடியலையே, இந்த வாலிபன் இவ்வளவு துணிச்சலா இவ்வளவு இதா போறானே, மட்டும் போறானே, இவ்வளவு பேருந்து நம்ம ஒண்ணும் செய்ய முடியலையே, எப்படி அவன் யாருடைய மகன்? பரிதாபத்தோட கேட்கிறான். 3 விஷயம் 3 தரம் கேட்டிருப்பான் சவுல்.
அவன் யாருடைய மகன்? யாருடைய மகன்? ஆனா கடைசியா பாருங்க, ஒரு கல்லுனால, ஒரு கவன்னால அவ்வளவு பெரிய கோலியாத்தை அவன் கொண்டதுக்கு காரணம் அவன்கிட்ட இருந்ததான கர்த்தருடைய நாமம். இந்த ஒரே வார்த்தை. அருமையான தேவச்சனமே, இந்த காயத்திலும் நீ வேதனையோடு ஆளுகையோடும் என் பிரச்சனைக்கு, என் போராட்டத்துக்கு ஒரு முடிவில்லையா? எத்தனை காலங்கள், எத்தனை நாட்கள், எத்தனை மாதங்கள் நான் இதே சூழ்நிலை கடத்தப்பட வேண்டும்? அப்படிப்பட்ட வார்த்தை வந்திருக்கலாம். உனக்காக தேவன்கிற வார்த்தை, கர்த்தரை நாமத்தை பிடித்துக்கொள், இந்த நாமத்தை உச்சரிப்பாயாக. தாவீது சொன்னான், நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய அந்த தேவனுடைய கர்த்தரை நாமத்தில் வருகிறேன். அந்த நாமம் பட்டயத்தோடு ரட்சிப்போடு இல்ல, அதை விட மேல் அனுபவத்தோடு கூட உன்னை ஜெயிக்க வைக்கும். அந்த கட்ஸ், அந்த தைரியம் இருந்துச்சு. போனா ரொம்ப எளிமையான விதத்தில் வீழ்த்தினான். அவன் தலைமையில ஏறிட்டு அவன் பட்டயத்தை எடுத்து வெட்டி தலையோட வந்தான். ஹல்லேலூயா. போராட்டத்துக்கு முடிவு உண்டாக்குனது தாவீது, கலக்கத்துக்கு முடிவு உண்டாக்குனது தாவீது. நெடுநாள் பிரச்சனை அவங்க வாழ்க்கையில் இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்க. நீ ஆராதிக்கிற தேவன் இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார். உணர்வோட பாடணும், அபிஷேகத்தோட பாட வேண்டும். வாழ்க்கையில் ஆண்டவர் அனுபவித்தான். வாசிங்க, நீங்க சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது, நான் அதுல 18ஆம் சங்கீதத்தில் நீங்க எடுத்து வாசிங்கன்னா, அவன் வந்து அதிகமா தேவனுடைய நாமத்தை உயர்த்தின ஒரு நல்ல பரிசுத்தமான ஒரு தேவனுடைய மனிதன் தாவீது. வாசிங்க, 18:1 வாசிங்க. எனக்கு இந்த இடத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் நான் யோசிப்பேன், என் மனைவியாகிய பெலனே, என் புருஷனாகிய பெலனே. அவன் ஒரு ராஜா, அவனுடைய எவ்வளவு சேவகர்கள் இருந்தாங்க, பராக்கிரமசாலிகள் 38 பேர் இருந்தாங்க. யோவாபோடு சேர்த்து தாவீதுக்கு இருந்த பராக்கிரமசாலி 38 பேர். அவனுடைய எல்லாம் அவனுடைய இருந்துச்சு. அவன் சொல்றான், என் பலனாகிய கர்த்தாவே, என் பலனாகிய மனைவியே, என் பலனாகிய புருஷனே, என் பலனாகிய பணமே, என் பலனாகிய பராக்கிரமமே, என் பலனாகிய அழகே, என் பலனாகிய சொத்தே, என் பலனாகிய ஞானமே. இப்படியெல்லாம் அவன் சொல்லல. அவன் கண்ட ஒரே ஒரு உண்மை, என் பலனே ஆண்டவர் தான், என் பலனே ஆண்டவர் மட்டும்தான். இந்த வெளிச்சம் அவனுக்குள்ள இருந்துச்சு. பிரியமானவர்களே, அவன் போன பாதை என்ன தெரியுமா? கண்ணீரின் பாதை. அவன் போன பாதை என்ன தெரியுமா? புறக்கணிப்பின் பாதை. அவன் போன பாதை என்ன தெரியுமா? கைவிடப்பட்ட ஒரு பாதை. அவன் போன பாதை என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாள் சவுல் ஈட்டியோட துரத்தி வந்தான். எவன் கையிலையும் கர்த்தர் தாவீதை ஒப்பு கொடுக்கவே இல்லை. சொந்த மகனையே விட ஒரு காலகட்டம் வரும்போது, நான் தான் ராஜான்னு சொல்லி பறைசாட்டி தெருவெல்லாம் குதிரைகள் மேல போனான். சவுல் அவனுக்கு விரோதமா எழும்பினான். யோவாபு படை தளபதி தாவீதை மிஞ்சி செயல்பட்டான். நான் ராஜாவா இருந்த போதிலும் நான் இன்னும் பலவீனன். செரியாவின் குமாரா இவர்கள் என் பலத்துக்கு மிஞ்சி இருக்கிறார்கள். அவன் அற்பமா ஒரு மாதிரி தான் பார்த்தாங்க. அவங்க கண்களுக்கு முன்பதாக தாவீதை சிங்காசனத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்தார். 1 சாமுவேல் 30:6 வாசிக்கிறோம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அவன் மேல இருந்த அபிஷேகம், ஒரு சிங்கத்தை கொன்னவன், கரடியை கொன்னவன், கோலியாத்தை கொன்னவன். அதுக்கப்புறம் அவன் போன நீங்க பாதையை பார்த்தீங்கன்னா ஓடி 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 ஒதுங்கி 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 போனாங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட மேல அவன் கை வைக்கவே இல்லை. ஒன்னு அவனா சாகணும், ஏன்னா கர்த்தரே அவனை அடிக்கணும். நான் அவனை தொடமாட்டேன், நான் அவனை தொடமாட்டேன். ஆண்டவரே, கர்த்தருடைய நாமத்தை பத்தி ஒரு நல்ல வெளிச்சம் தாவீதுக்குள்ள இருந்துச்சு. தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய போராட்டத்தை பற்றி, உன்னுடைய பிரச்சனையை பற்றி, உன்னுடைய கலக்கத்தை பற்றி நீ கலங்காதே. கர்த்தரை நாமத்தை உயர்த்தி காண்பிப்பாயாக. என் பலனாகிய கர்த்தாவே, நீங்க தான் என் கோட்டை, நீங்க தான் என்னுடைய அரண், நீங்க தான் என்னுடைய கண்மலை. எப்படியெல்லாம் அந்த நாமத்தை புகழ முடியுமோ, எப்படியெல்லாம் அந்த நாமத்தை உயர்த்த முடியுமோ, தாவீது உயர்த்தி காண்பித்தான். நீயும் இன்றைக்கு உயர்த்தி காண்பிப்பாயானால் உடைய போராட்டத்தை எல்லாம் கர்த்தர் மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த நிமிஷத்துல இந்த கூட்டம் முடிந்து போறதுக்குள்ளதாகவே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு முடிவை, போராட்டத்துக்கு ஒரு முடிவை கர்த்தர் இன்றைக்கே அதுக்கு தீர்வு உண்டாக்கக்கூடியவராக இருக்கிறார். தாவீது கர்த்தரின் நாமத்தை உயர்த்தி காண்பித்தாங்க. இன்னைக்கு ஒரு தலையை வாங்க வேண்டாம், ஆகாயத்துக்கு பறவைகளுக்கு போட வேண்டாம்.
அதே போல அவனுடைய வாழ்க்கையில எல்லா சந்தர்ப்பத்திலும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி காமிச்சான். 18ஆம் சங்கீதம் 11வது சங்கீதம் 1வது வசனத்தை வாசிங்க. நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். 11:1 போதும். அப்போ அவன் நம்பி இருந்தது கர்த்தருடைய நாமத்தை தான். நீங்க 18வது சங்கீதம் 17வது வசனத்தையும் வாசிங்கள். என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். கர்த்தருடைய நாமம் அவனை எல்லா சந்தர்ப்பத்திலும் விடுவித்தது. அப்ப அந்த தேவன், தாவீதை விடுதலையாக்கின தேவன், போராட்டத்திலிருந்து விடுதலையாக்கின கர்த்தர் இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களையும் போராட்டத்தில் விடுதலையாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அப்ப இன்னும் என் வாழ்க்கையில் விடுதலையாக்கப்படல, இன்னும் போராட்டம் தீரலைன்னா கர்த்தரின் நாமத்தை நீங்க உயர்த்தி காண்பிக்கல. உயர்த்தம் நல்லா துதிக்க, நல்ல பாடல், நல்லா உணர்ந்து சொல்லுங்க, நல்ல வாயை திறந்து அவரை பத்தி பேசுங்க. எதையெல்லாம் நம்ம இன்னைக்கு வாயை திறந்து மனதார பேசுறோம். சிலரெல்லாம் மனதார சபிக்கிறார்கள், மனதார மற்றவங்க குடும்பத்தை பத்தி பேசுறாங்க. ஆனா மனதார கர்த்தரை பத்தி பேசுங்க. இந்த பூமியில இருக்கும் போதே, நல்ல பலன் இருக்கும் போதே மனதார சத்தியத்தை பேசுங்க. மனதார பேசணும். மனசு ஆடுற அளவுக்கு ஆண்டவரை பத்தி பேசணும். அந்த அனுபவம் இருக்குமானா உங்களுக்கு முன்பாக வர்ற எந்த அம்பு, எந்த வில்லும் எல்லாத்தையும் கர்த்தர் நொறுக்கி தூள் தூளாக்குவார். வில்லை ஒடித்து, ஈட்டியை முறித்து, ரதங்களை சுட்டரிப்பார். ஹல்லேலூயா! அவர் யுத்தங்களை ஓய பண்ணுகிற கர்த்தர். தாவீதுடைய வாழ்க்கையில அப்படித்தான் ஜெயத்தை தந்தார். 1 சாமுவேல் 30:6 வாசிக்கிறோம். சிங்கத்தை கொண்டவன், கோலியாத்தை கொண்டவன், கரடியை கொண்டவன், அவன் வாழ்க்கையில பாருங்க ரொம்ப நெருக்கம், சொல்ல முடியாத நெருக்கம். என்ன கேட்டா நல்லா பைபிளை வாசித்தீங்கன்னா தாவீது போன பாதையெல்லாம் நீங்க போயிருக்க முடியாது. மிகவும் நெருக்கப்படுகையில் அவன் கூட்டங்களுக்கு வராமல் ஒதுங்கி இருந்தான், வேதம் வாசிக்காமல் இருந்தான், ஊழியர்கள் அழைத்த போது வராமல் இருந்தான். அப்படி ஏதாவது இருக்கா? வாசிங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டார். மன கிளேசமானதினாலே அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது பாத்தீங்களா, தன் தேவனாய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம்? பிரச்சனை வந்துட்டு, போராட்டம் வந்துட்டு உடனே கூட்டத்துக்கு போக மாட்டேன். ஏன் கூட்டத்துக்கு வரல? ஏன் யாரதானே கட் பண்ணீங்க? ஏன் பைபிள் ஸ்டடிக்கு வரல? ஏன் இன்னைக்கு பாஸ்டிங் பிரேக் வரலன்னு கேட்டா அது பிரச்சனை. பாஸ்டர் வீட்டுக்காரோட பிரச்சனை, பிள்ளையோட பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை, கடன் பிரச்சனை, பயங்கரமான நெருக்கம், அது இதுன்னு சொல்லி நம்ம உடனே கட்டடிக்கிறோம். ஆனா அவன் பிரச்சனை அதிகமாகும் போது கர்த்தரை அதிகமா தேட ஆரம்பிச்சான். நீங்க நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைன்னு சொன்ன உடனே அவ்வளவுதான், இதுக்கு மேல முடியாது, இதுக்கு மேல முடியாது, ஒரு அளவுக்கு மேல நம்ம அவ்வளவுதான் படிச்சு வச்சிருக்கிறோம். ஆனா கர்த்தரி நாமத்தை ஒருத்தன் அறிஞ்சிட்டான்னு சொன்னா என்ன வந்தாலும் பரவாயில்ல, அதுல இருந்து என்னை தூக்க வல்லவராக இருக்கிறார். அந்த வெளிச்சம் தாவீதுடைய வாழ்க்கையில இருந்துச்சு. அதனால அவர் சங்கீதங்களை பாருங்க பாடுறாரு, நம்ம படிக்கிறோம். ஆனா எத்தனை சங்கீதங்களை பாடி 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 தாவீதை என் இருதயத்தை கேட்டு கர்த்தர் சொல்றது காரணம் அதுதான். அவன் அதிகமான விதத்துல தேவனோடு தேவனுடைய நாமத்தை அவன் உயர்த்தி கொண்டே இருந்தான். அப்ப இந்த நாட்களும் கூட தேவனுடைய நாமங்கிறத நம்ம சரியா உயர்த்தணும். எந்த அளவுக்கு வேதத்தை கற்றீங்களோ, எந்த அளவுக்கு பிரசங்கத்துல எந்த அளவுக்கு அறிவு இருக்கோ அந்த அளவுக்கு தேவனை பத்தி நல்லா பேசுங்க. வாய்த்திறந்து சொல்லுங்க. உங்க தனிச்சபங்கள, குடும்ப ஜபங்கள எங்கே வாய்ப்பு கிடைச்சாலும் என் தேவன் என்னை கைவிடவே மாட்டார் சொல்லணும். பிசாசு வெட்கப்பட்டு போவான், ஒண்ணு உங்க நெருங்க முடியாது. அப்ப இங்கே தாவீதுடைய வாழ்க்கையிலே கர்த்தரின் நாமத்தை உயர்த்தினான். அவனை கர்த்தர் அந்த இடத்துல உயர்த்தி காண்பித்தார். என்னை கனம் பண்றவர்களை நான் கனம் பண்ணுவேன். ஆண்டவரை யாரெல்லாம் கனம் பண்றாங்களோ, அவரை யாரெல்லாம் உயர்த்தி பிடிக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். முதலாவது, பாவத்திலிருந்து ஒரு மனிதனுக்கு விடுதலை. யோசேப்புடைய வாழ்க்கையின் மூலமாக அவன் கர்த்தரின் நாமத்தை உயர்த்தினால் கர்த்தர் அவனை விடுதலை ஆக்கினார். இரண்டாவது, போராட்டத்திலிருந்து கடுமையான எத்தனையோ, இந்த கோலியாத்தை போல எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள். அப்ப தாவீது கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தினான். கர்த்தர் அங்கே பெரிய ஜெயத்தை கட்டளையிட்டார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க.
நம்பவே இல்லை, யோசிக்கவே இல்லை. இன்னைக்கு உங்களை பார்க்கும்போது உலகத்தாருக்கு வித்தியாசமா தெரியலாம், ஆனா உலகத்தில் இருக்கிற பார்க்க உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். அவ்வளவு பெரிய தேவனை நாம வச்சிருக்கிறோம். இந்த ரெண்டு பேர், இந்த தாவீதை எடுத்துக்கொள்ளுங்க, யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்க, இவங்க போன பாதையெல்லாம் நல்ல பாதை இல்லைங்க. எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது முழு எய்த்துக்கு என்ன அதிபதியாக்குன்னு இந்த யோசேப்பு கேட்டானா? நீங்க வாசிக்கவே முடியாது. அப்படி ஒரு ஜெபமே அவன் பண்ணல. அவன் எங்கே போனான்? அவன் போன பாதை என்ன பாதை? தாவீதை பத்தி நான் பேசிட்டு என் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தினான்னு சொல்லப்பட்டிருக்கு. எங்கேயாவது என்னை அரசனாக்குங்க ஆண்டவரே, ராஜாவாக்குங்க ஆண்டவரே அவன் கேட்டிருக்கானா? ஆடு மேய்த்த தாவீதை தேவன் அரசனாக்கி அழகு பார்த்தார். அடிமையாக அந்நிய தேசத்துக்கு விற்கப்பட்ட யோசேப்பை முழு எய்த்துக்கும் தேவன் அதிபதியாக உயர்த்தினார். காரணம், இவர்களுக்கு தேவனை பற்றி ஒரு பெரிய வெளிச்சம் இருந்தது. இந்த ரெண்டு பேரை குறித்து வாசிக்கிறோம். அவர்கள் போன எல்லா பாதையிலும் கர்த்தரோடு இருந்தார். யாரெல்லாம் தேவனுடைய நாமத்தை உயர்த்தி காண்பிக்கிறார்களோ, அந்த நாமத்தை பற்றி பேசுகிறார்களோ, அவர்களோடு கர்த்தர் இருக்கிறார். இவங்க போன பாதை ரொம்ப ஒவ்வொருத்தரமா நல்ல பாதையில போகலவங்க, ரொம்ப கடுமையான பாதையில போனாங்க. என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, அவங்க ஆண்டவரை மட்டும் உயர்த்தினாங்க. அந்த நாமத்தை மட்டும் கூப்பிட்டு கொண்டே இருந்தாங்க. அந்த நாமத்தை உயர்த்தி காமிச்சிட்டே இருந்தாங்க. அந்த நாமத்தை அறிக்கையிட்டாங்க. அந்த நாமம் அவர்களை வெட்கப்படுத்தவில்லை. அல்லேலூயா. அதனால சொன்னேன், வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. ஆகையினால் இந்த உலகத்திலே நீங்கள் பாவத்தில் விடுதலாக்கப்பட வேண்டுமானாலும் சரி, போராட்டத்தில் விடுதலாக்கப்பட வேண்டுமானாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை இல்லாமல் வேறொரு நாமத்தை கூப்பிட்டால் ஒரு மனிதனுக்கு விடுதலை கிடையாது. இந்த சுவிசேஷத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சத்தியத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு என்ன கேட்க விரும்புறாங்க? நல்லா எங்களுக்கு ஏற்ற நாங்க விரும்புறது மாதிரி பேசணும் பாஸ்டர். என்ன பேசணும்? நீ ஆசீர்வாதமா இருப்பாய், கலங்காதே, திகையாதே, பயப்படாதே, எப்படி இருந்தாலும் சரி, இப்படிதான் கேட்க விரும்புறாங்க. இதுல எல்லாமே இன்னும் கொஞ்சம் சில பேருக்கு கதை சொன்னா, இப்ப நான் கதை சொன்னா நிறைய பேர் சிரிச்சிருப்பாங்க. சில பேர் முகம் பார்த்து பேசுறாங்க. கம்யூனிகேஷன், ஜனங்களுக்கு ஊழியருக்கு அந்த கம்யூனிகேஷனை கரெக்டா கொண்டாந்துட்டு உற்சாகப்படுத்தி அப்படியே கொண்டு போறாங்க. பேச வேண்டிய டாபிக் எல்லாம் பேசாம, உலகம் கண்ட கதையெல்லாம் எல்லாம் சொல்லி கடைசியா அறகுறையா முடிக்காம, என்ன துவக்கணும் என்ன முடிக்க போறேன்னு முடிவில்லாம போறது நிறைய இருக்கு. அப்ப எது தேவை? இன்னைக்கு எது அவசியம், எது அத்தியாவசியம்? தேவ ஜனங்கள் தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுத்து கண்களோட போன காலங்கள் மாறி இன்னைக்கு சிரிச்சுக்கிட்டே போகிறார்கள். என்ன பட்டிமன்றமா சிரிக்க வைக்கிறதுக்கு? இல்ல மனநலம் பாதிக்கப்பட்ட இடமா அவங்களை சிரிக்க வச்சு மாதிரி கொண்டு போறதுக்கு? இன்னைக்கு அப்படி கட்டுக்கதைகள் பெருகிவிட்டது. ஆனா எல்லாம் கேட்க நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா ஜனங்கள் அப்படியே தான் இருக்கிறாங்க. எந்த மாற்றமும் இல்லை, எந்த வளர்ச்சியும் இல்லை. ஏன்டா தேவனுடைய வார்த்தை உள்ள போகல, வேற என்னெல்லாம் உள்ள போயிருக்கு. ஆகினால் அன்பு தேவ பிள்ளைகளே, நான் அடிக்கடி சொல்வேன், தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறது. ஆகினால நம்ம ரசிக்கிற கூட்டம் அல்ல, ருசிக்கிற கூட்டம். இன்னைக்கு பேர் ரசிக்கிறாங்க. நல்லா இருக்கு, கூட்டம் நல்லா இருந்துச்சு, பாட்டு நல்லா இருந்துச்சு, பிரசங்கம் நல்லா இருந்துச்சு, மார்க் போடுறதா கத்தர் கொண்டு வந்தாரு. நிறைய பேர் மார்க் போடுறாங்க. அது மார்க் போடுறது இங்க ஆண்டவர் கொண்டு வரல, அது அவசியம் இல்லை. இது அரசியல் மேடையா? ஒவ்வொருத்தரையும் புகழ்ந்து இன்னார் அவர்களே முகஸ்துதி பாடுற இடமா? இது ஜனங்க உயர்த்துற இடமா இல்ல ஊழியக்கார உயர்த்துற இடமா? இது கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துற இடம். தேவன் எவ்வளவு பெரிய என்பதை உயர்த்துற இடம். அப்படிப்பட்ட இடத்திலே எந்த பிசாசுக்கும் எந்த அசுத்தாவிக்கும் அதிகாரம் இல்லை. கர்த்தர் அங்கே கட்டப்பட்ட ஜனத்தை அவர் விடுதலையாக்குகிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது, அக்கினி சோதனைகள், அக்கினி பரீட்சைகள் இருந்து விடுதலை. பயங்கரமான சோதனை. இன்னைக்கு காலைல ஒரு பாஸ் அழகான பாட்டு பாடினார். இந்த பாட்டை பல நேரங்களில் கேட்டிருக்கிறேன். ஒரு காலங்களில் அந்த பாட்டு கேட்கும்போது எனக்கு அது கொஞ்சம் நல்லதாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த பாட்டு எல்லாருக்குரியது இல்லை. சிங்க கெவியோ சூளை நெருப்போ அது வந்தால் தான் தெரியும்.
அதில் போகிறவங்களுக்கு தாங்க அந்த பாட்டு பஞ்சுமத்தை. அவங்க தாங்க அதை கண்ணீரோட பாட முடியும். அவங்க தாங்க உணர்ந்து பாட முடியும். எல்லாராலும் பாட முடியாது. வனாந்தரம், புயல் காற்று, பயங்கரமான வெள்ளம், தனித்து விடப்படுற ஒரு சூழ்நிலை, உதவியற்ற ஒரு நிலவரம், இனி தப்பி பிழைப்போங்கிற நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட பாதையில போறவங்க இங்க இருப்பீங்கன்னா அந்த பாட்டை கேட்கும் போது நீங்க ஆவியில களி உருவீங்க. அப்ப இங்கே மூன்றாவது அக்கினி, சோதனையிலிருந்து விடுதலை. இன்னைக்கு பயங்கரமான சோதனை. நீ தப்பி பிழைப்போமா? லட்சக்கணக்கான பணங்கள்ல கடன், வாழ்க்கையில குடும்பங்களை உடைஞ்சு போயிருக்கலாம், தப்பி வைக்க முடியல. அக்கினி சோதனை. நீ என்ன செய்ய போற? அந்த சூழ்நிலை விட்டு வெளியே எப்படி வர போறேன்? யார் எனக்கு உதவி செய்வா? நான் நிர்பந்தமான மனுஷனா இருக்கிறேன், கடைசி எண்டுக்குள்ள வந்துட்டேன் அப்படிங்கிற நிலவரத்தில் இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட நம்மை போல ஒரு கூட்ட ஜனங்கள் தள்ளப்பட்டாங்க. அந்த நேரத்தில் கூட எபிரேயர் 11 வாசிக்கிறோம், நாங்க செத்தா கூட பரவாயில்ல, ஆனா நாங்க எதுக்கு நாங்க ஆண்டவரை மறுதலிக்க மாட்டோம், மேன்மையான உயிர்த்தலை பெற்றுக்கொள்ளும்படி வாதிக்கப்பட ஒப்பு கொடுத்தார்களாம் அப்படின்னு கூட வாழ்ந்துருக்கிறாங்க. அது 2வது பகுதி. நான் இங்கே உள்ள வர்றேன். நீங்க தானியேல் புஸ்தகம் 3:28 வரும்போது இவங்க வாழ்க்கையில நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா இவங்க ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள், நல்ல ஆண்டவரை ஆராதிச்சாங்க. இவங்க வாழ்க்கையில பயங்கரமான சோதனை. என்ன சோதனைன்னா சிலையை வணங்கணும், இல்லாட்டா என்ன கிடைக்கும்? கவனி, என்ன கிடைக்கும்? அம்மா என்ன கவனிங்க, நான் தூங்க விட மாட்டேன், அது வாய்ப்பே கிடையாது. தாளாட்டு இருக்கீங்க வரல, நான் பாரத்தோட பேசிட்டு இருக்கிறேன். நான் அடிக்கடி சொல்லுவேன், தூக்கம் வந்தா எழுதி போய் முகத்தை கழுவுங்க, ஏன்னா வெங்காயத்தை கசக்கி விடுங்க கண்ணில், ஏன்னா பச்சை மாவை எடுத்து போடுங்க கண்ணில். உறங்கி 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 1000 ஆண்டு வாழ்றதை விட ஒரு நாள் நல்லா வாழ்ந்தால் கத்திரிக்காய் வாழ வேண்டும். இன்னைக்கு அந்த அனுபவங்கள் இல்லாதனால சபை இன்னைக்கு குளிர்ந்து போயிடுச்சு. சபை இன்னைக்கு தூங்கிட்டு இருக்கு. எழுப்புதல் என்ன? விடுதலை தான் எழுப்புதல். விடுதலை தேவை. சரியான விடுதலை இருக்குமானால் சபைக்குள்ள ஒரு பெரிய நன்மை, ஆசீர்வாதத்தை எப்பொழுது அவர் பொழிந்தருளி கொண்டே இருப்பார். அப்ப இங்க வாசிக்கிறோம், இவங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஆராதிக்கிறவங்க, ஆனா அவங்க வாழ்க்கையில பாருங்க அக்கினி ஜுவாலை. அவங்க சொன்னாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன். இதுதான் அவங்களுக்கு கிடைச்ச நாமம். அவங்க என்ன சொன்னாங்க? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். சில நேரங்கள் நீங்க பாடுவீங்க, பாடி துதிப்பீங்க, ஆராதிப்பீங்க, வசனம் கேட்பீங்க, வீட்டுக்கு போனா கூடுதலா இருக்கும். என்னது இவ்வளவு நேரம் போராடி ஜெபம் பண்ண, இரவெல்லாம் முழங்கால போட்டு ஜெபம் பண்ணிருக்கு, உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி வந்துருக்கு, இப்பதான் பாஸ்டர் அற்புதம் செய்வாரு, அதிசயங்களை செய்வாருன்னு சொன்னாரு, வீட்டுக்கு வந்து தலையில இருக்கு. அந்த ஆள் அப்படியே டவுன் ஆயிடும். அவங்க ஆளுக்கு என்ன நடந்துச்சு? அதான் நடந்துச்சு. அவங்க அவ்வளவு வைராக்கியமா பேசுறாங்க, முடியாது அப்படிங்கிறாங்க. ஆனா அக்னி ஜுவாலை 1 மடங்கு சூடாக்கப்பட்டுச்சா? 7 மடங்கு. வேலை இந்த காலகட்டத்தில் கூட ஆண்டவருக்காக நீங்க வேறு பிரிக்கப்பட்டு ரசிக்கப்பட்டு ஆண்டவருக்காக உண்மையா இருக்கும்போது சத்தியத்தை கேட்டு உள்ள வரும்போது போராட்டம் இன்னும் அதிகரிக்கும். இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால கூட நல்லா இருந்தேன், ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்டு இந்த சத்தியத்துக்காக எல்லாத்தையும் விட்டு வெறுத்து வந்தேன், இப்பதான் தலைமையில வருது எல்லாமே. தெரியாதனமா வந்துட்டோமோ, அப்படியே இருந்திருக்கலாமோ, எப்ப கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, அநியாயம் பண்ணக்கூடாது நினைச்சு உள்ள வந்தாலும் இப்பதான் எல்லாமே என்ன சேர்ந்து வருது. அவ்வளவு தூரம் என்ன சுரண்டி பாக்குறாங்க, சோதனை பண்ணி பாக்குறாங்க. திரும்ப பழைய மனுஷனா மாறிடலாமா? ஒருத்தர் சொன்னார், எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், பாஸ்டர் நான் தண்ணி அடிக்கிறதை விட்டுட்டேன், தம் அடிக்கிறதை விட்டுட்டேன், இது 2 வெட்ட பிற்பாடு இப்போ கொஞ்சம் நிறைய பேர் நம்மளை இலக்காரமா பாக்குறாங்க, நான் திரும்ப பழையபடி வந்தாதான் சரியாகும் போல தெரியுது அப்படிங்கிறாரு. அன்னைக்கு நான் அப்படி இருந்த போதெல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் பயந்தான், ஆனா இப்ப அதெல்லாம் விட்டுட்டேன், என்னை பாக்குறவன் வித்தியாசமா பாக்குறான். அப்ப அவர் சொல்ற, திரும்பி நான் பல இடத்துக்கு வந்துருந்த போல தோணுது அப்படிங்கிற ஒரு வாலிப பையன். அப்ப இது போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எல்லாத்தையும் விட்டு வந்த ஒரு பாடு நமக்கு சோதனை அதிகமாகும், பிரச்சனை அதிகமாகும். நான் சொல்றேன், நீ அறிஞ்ச நாம உன்னை கைவிடாது. ஒரு நாள் பின்வாங்கி போகக்கூடாது, ஒரு நாள் சோர்ந்து போகக்கூடாது. அவங்க இப்படி தீர்மானம் பண்றாங்க. நீ பாருங்க, யோசேப்பு உண்மையா இருக்கிறான், நான் எப்படி தேவனுக்கு விரோதமா செய்வேங்கிறான். அப்ப அந்த நேரத்தில் ஆண்டவர், இவ்வளவு வைராக்கியமா இருந்தேன், நீங்க அந்த பொம்பளை கையில என்னை வெக்கப்படுத்திட்டீங்களே, உங்களை அநியாயமா அப்படி ஒரு குற்றச்சாட்டு சொன்னா சபைக்கு வருவீங்களா? யோசிப்ப யோசிப்பா. இந்த எபிரேய பையன் என்கிட்ட விபச்சாரம் பண்றதா வந்தான்னு இந்த ஆளுக்கு வஸ்திரம் ஜெயில உண்டி போட்டாங்க. அவன் நிறைய கேள்வி கேட்டுக்கணும் தானே,
ஒண்ணுமே இல்லை. 13 வருஷம் ஜெயில இருந்தாங்க. எத்தனை வருஷம்? 13 வருஷம். அவனை பத்தி நான் இன்னும் சொல்றேன், நீங்க புரியும். அவன் போன பாதை ரொம்ப வித்தியாசமான பாதை. நம்ம இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்து ஒரு சில மாதம் ஆனோடனே, சில வருஷங்கள் ஆனோடனே எனக்கு சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறலையே, கர்த்தர் இருக்காரா இல்லையா, ஏன் ஆண்டவர் இப்படி செய்றார், 1000 கேள்வி கேட்கிறோம். 1000 கேள்விகள் எழும்புகிறது, சந்தேகங்கள் வருகிறது, அவிசுவாசங்கள் வருகிறது. இதே போல தாவீதுடைய வாழ்க்கையில வந்தது. அப்ப இவங்களுடைய வாழ்க்கையில நீங்க பாருங்க, அக்கினி ஜுவாலை இனி 7 மடங்கு ஆக்கப்பட்டாச்சு. அப்ப கூட அவங்க சொல்லிட்டாங்க, அவர் எங்களை விடுதலை ஆக்காம போனாலும் சரியா, ஆனா என்ன செய்ய மாட்டான், சிலையை வணங்க மாட்டேன். அப்ப எந்த அளவுக்கு இந்த சாத்ராக்கு மேஷாக்கு ஆபேத்நேகோ இந்த நாமத்தை பத்தி அவங்க அறிஞ்சிருக்கிறாங்க. அதை அறிஞ்சதுனாலதான் சவால் விட்டாங்க. இதைத்தான் யோபு சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் என்னை கொன்று போட்டால் அவர் மேல் நம்பிக்கை. இப்படிப்பட்ட உறப்புள்ள, நல்ல உணர்வுள்ள, வைராக்கியம் உள்ள தேவ ஜனங்கள் இன்னைக்கு ஆண்டவருக்கு தேவை. இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதத்துக்காக மட்டும் ஆண்டவரை, இம்மைக்காக மட்டும் தேடி வர்றவங்க நிக்க முடியாது. கர்த்தருக்காக நிக்க அவரை கைவிட மாட்டார். அப்போ இப்படி சொன்ன போது இவ்வளவு வைராக்கியமா என் பிள்ளை பேசிட்டான்னு சொல்லி உடனே ஆண்டவர் ஏதாவது கிரியை செஞ்சாரா? இல்ல. அக்கினி ஜுவாலை 7 மடங்கு சூடாக்கப்பட்டாச்சு. சரி, கூட்டிட்டு போகும்போது அற்புதம் நடந்துச்சா? இல்ல. உள்ள போனாங்க, அக்கினி ஜுவாலைக்குள்ளே போயாச்சு. ஆனா பார்த்தா தூக்கிட்டு போனவன் கருகி போனானா. அப்ப கர்த்தர் நாமத்தை உயர்த்தினவன் எவ்வளவு கனப்படுத்தப்படுறான் பத்தியா? நாமத்தை ஏன் நீங்க உயர்த்த பயப்படுறீங்க? அக்கினி ஜுவாலை போன்ற சோதனையா, அக்கினி பரீட்சையா, கவலைப்படாதீங்க. உங்களை அழைச்ச கர்த்தர் அதன் மத்தியிலே உங்களை எழும்ப பண்ணுவார். இந்த இஸ்ரவேலரை பத்தி ஒரு சம்பவம் சொல்லுவாங்க, இறந்தலும் பறவை. அதாவது இஸ்ரவேலுடைய கதை அப்படித்தான். அந்த பறவை கீழே விழுந்து அதாவது அடிபட்டு செத்து சாம்பலாயிருமா. சாம்பலாயி முடிஞ்சு போச்சு நினைக்கும் போது சாம்பல் வந்து உயிரோடு அந்த பறவை எழுப்பி வருமா. இப்படி ஒரு சரித்திரம் இருக்கு. இது மாதிரி இஸ்ரவேலுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா, உலகம் வந்து சிதறடிக்கப்பட்டாங்க. இனி உலக வரைபடத்திலே அவங்க நேமே இல்லாம இருந்துச்சு ஒரு காலகட்டங்கள்ல. இன்னைக்கு முழு உலகமும் யாரை பார்த்து அஞ்சுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு யூதனை பார்த்து, ஒரு இஸ்ரவேல தேசத்தை பார்த்து. அது கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம். மறுபக்கம் நிறைய பேர் சாகுறாங்க, அழிகிறாங்க, துக்ககரமான விஷயம் தான். ஆனா தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் மாறல. பாத்தீங்களா? ஒரு அட்ரஸே இல்லாம ஆக்குன்னு நினைச்சாங்க. அவன் அழகா சொல்லுவான், நீங்க எஸ்தரின் புத்தகத்துல வாசித்தீங்கன்னா, ஆமான்னு சொல்லுவான், ராஜாவே ஒரு விதமான ஜனங்கள், விகற்பமான ஜனங்கள், நம்முடைய வழக்கத்துக்கு மாறுதலா இருக்கிற ஒரு விதமான ஜனங்கள் இருக்கிறாங்க, அவங்க இப்படி விடுறது நல்லதல்ல, அவங்களை அழிக்கணும், ராஜாவுக்கு சம்பந்தமான இப்பே செய்யலாம்னு சொல்லி அப்பவே பணம் கொடுத்துட்டான். முடிஞ்சுச்சா? அழிக்க முடிஞ்சுச்சா? முடியல. உன்னை அழிக்கும் யாராலும் முடியாது. நீங்க உங்களை அழிச்சுக்கிட்டா தான். உங்களை அழிக்க இந்த உலகத்துல எந்த வல்லமைக்கு அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. நீங்கள் நானும் அறிந்திருக்கிற இந்த நாமம் அவ்வளவு பெரியது. 91ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அப்ப இன்னைக்கு பிரசங்கம் என்ன? கர்த்தரின் நாமம், தேவனுடைய நாமம். இந்த சாத்ராக்கு மேஷாக்கு ஆபேத்நேகோ உயர்த்தி பிடித்தார்கள். அந்த நாமம் அவங்களை வெட்கப்படுத்தவே இல்லை. 4வது நபர் அவரோடு உலாவிக் கொண்டிருந்தார். இது சொல்றதுக்கு ஈஸியா இருக்கு, ஆனா அந்த நாமத்தினுடைய வல்லமை எவ்வளவு பிரதிபலிச்சது பார்த்தீங்களா? அவர்களும் அந்த தேசத்துல உயர்த்தப்பட்டாங்க. ஆனா எனக்கு அது ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இவ்வளவு பெரிய சோதனை வந்தபோது கூட ஆண்டவரே என்னை காப்பாத்துங்கன்னு அவங்களும் ஜெபம் பண்ணல. பார்த்தீங்களா? எப்படி எல்லாம் தேவ மனுஷன் இருந்துக்கிறாங்க பாருங்க. இப்ப அவங்க நம்ம ஒப்பிட்டு பார்த்தா நம்ம எங்க இருக்கிறோம்? நம்ம எங்க இருக்கிறோம்? அவங்க பாருங்க, என்னை காப்பாத்துங்கன்னு கேட்கவே இல்லை. என்ன ஆண்டவரை இப்படி சொன்னோம், இது பரவாயில்ல, ஆனா 7 மடங்கு சூடாக்கப்பட்டுட்டு சொன்னேன், ஒரு பேச்சுக்கு சொன்னேன், வைராக்கியமா சொன்னேன், ஆனா கர்த்தர் ஏன் இப்படி வேடிக்கை பார்த்தீங்க? ஏன் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார்? ஏன் கைவிட்டார்? அநேக கேள்விகள் ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கிற தேவனுடைய பிள்ளை இன்னைக்கு உன்னோட தான் கர்த்தர் பேசுகிறார். உன் தேவன் பெரியவர், உன் நாமம் உயர்ந்த நாமம். சுத்த இதயமுள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். என் இருதயம் நல்லா இருக்குமானா என் வாழ்க்கையில கர்த்தர் நல்லவராக இருப்பார். என் இருதயம் சரியில்லைண்டா, கர்த்தர் என்னை கைவிட்டாரோ, என்னை மறந்தாரோ, என் வாழ்க்கையில் அழிவு வந்துருமோ, நான் நஷ்டப்பட்டுருவேனோ, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட மாட்டாங்களோ, என் ஜெபம் வீணாயிருமோ, நான் வெட்கப்பட்டுருவேனோ,
இருதயம் சரியா இருக்கணும். இருதயம் சரியா கர்த்தரை நேசிக்குமானா, அன்பு கூறுமானா, துதிக்குமானா, உண்மையா இருக்குமானா, அந்த இருதயத்துக்குள்ள கர்த்தர் நல்ல காரியத்தை வாஞ்சியை தருவார். தாவீது போன வெறும் காலா அழுதுகிட்டு போனானா, வெறும் காலா அழுதுகிட்டு முகத்தை மூடிட்டு ஒரு ஒளிவு மலைக்கு போனான் இருக்கு. அவர் ராஜாங்க, அவ்வளவு பாதையில போய் கடுமையான பாதையில போனான். ஆனா ஒரு நாள் கர்த்தர் அவனை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வந்து அழைத்து பார்த்தார். என் இருதயமே அவன்கிட்ட தான் இருக்குங்கிறார். தேவனுடைய சித்தத்தை போலாமா போவேனாமா, செய்யலாமா செய்வேனாமா ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு செஞ்சான். அவன் போன உபத்திரமான பாதை, கடுமையான பாதைகள், அநேகருக்கு ஆறுதல் படுத்துறவனா அவன் மாறினான். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தருடைய நாமத்தை நான் உயர்த்தி காண்பிக்க வேண்டும். அல்லேலூயா. 4வது, சிறைச்சாலை கட்டப்பட்ட ஒரு அனுபவம். இன்னைக்கு நிறைய பேர் அந்த சிறையை விட்டு வெளியே வரல, சிறையிருப்புக்குள்ளே இருக்கிறாங்க, வெளியே வரல. எவ்வளவு கேட்டாலும், எவ்வளவு வசனம் கேட்டாலும் இன்னும் சரீரம் விடுதலைக்கப்பட முடியல, கை தட்ட முடியல, பாட்டு பாட முடியல, அந்நியலே சொல்ல முடியல, அந்நிய பாஷை பேச முடியல, அந்நிய பாஷை பேசி அநேக வருஷங்கள் ஆகிவிட்டது. சிறைச்சாலை, அடைக்கப்பட்ட நிலவரம். இந்த நிலவரத்திலிருந்தும் ஒரு தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் வெளியே கொண்டு வரும்படி விரும்புகிறார். ஆதியாகமம் 41 வசனத்தில் வாசிக்கும் பொழுது யோசேப்பை பத்தி வாசிக்கிறோம். 41வது அதிகாரம் 15-16 வாசிங்க. ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் கர்த்தருக்கு சோத்திரம். நீங்க பாருங்க, 13 வருஷம் ஜெயில இருக்கிறான். ஒருத்தன் சொப்பனம் கண்ணா, 2 பேருக்கு சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொன்னா, நீ நல்லா இருக்கும்போது நினைச்சுக்கப்பா, மறந்துடாதப்பான்னு சொன்னான். அந்த பையன் கூட மறந்துட்டான். சில நேரங்கள் நீங்க போற பாதை, எனக்காக சோமனுங்க அப்படிதான், என்னை மறந்துடாதீங்க, நீங்க சொல்லுங்கன்னு சொல்லும்போது நிறைய பேரை நீங்க நம்பி இருப்பீங்க. இவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க, எனக்கு பிரச்சனை இல்லை, எப்படியாவது வெளியே கொண்டு வந்துருவாங்க, வெளியே கொண்டு வந்துருவாங்கன்னு யாரெல்லாம் நீங்க நம்புனீங்க, அவங்கெல்லாம் உங்களை கைவிட்டாங்க. ஆனா நீங்க மறந்தாலும் உங்களை மறக்காத ஒரு தேவன் இருக்கிறார். அவர்தான் நீச்சு. அவன் கூட மறந்துட்டான். ஆனா ஒரு நாள் பாருங்க, இவன் நேசிச்ச தேவன் இவனை மறக்கவே இல்லை. அவசர அவசரமா சவரம் பண்ணி துணி மாத்தி உடனே கூட்டு வராங்க. கூட்டு, எப்பா உன்னை பத்தி கேள்விப்பட்டேன், நிறைய சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுவியாமே, எப்ப நல்லா சொன்னாங்க அப்படின்னா எப்படி இருக்கு? நம்ம சில பேர் காலை தூக்கி விட்டுருவாங்க. ஆமா கேள்விப்பட்டீங்களோ, நல்லா பாடுகிறாமே, நல்லா பிரசங்கம் பண்ணுகிறாமே, உங்களை பத்தி நிறைய சொல்றாங்களே அப்படின்னு சொன்னா பயங்கரமா நமக்கு எங்கேயோ மேல ஆகாயத்தை தூக்கி விட்டது மாதிரி இருக்கேன். அதை கவனிங்க, என்ன கவனிங்க, மழை பெய்யுது, என்ன கவனிங்க, முக்கியமான வசனம் பேசிட்டு இருக்கேன். யோசேப்பை பார்த்து இப்படி சொன்ன போது அவன் அப்படியா அப்படியா அப்படியான்னு கேட்டு சந்தோஷப்படல. அவன் சொன்ன அழகான வார்த்தை, பார்வோனுக்கு தேவனே. அங்க யார பத்தி பேசினா? தேவனே. ஆமா, எனக்கு அந்த கிருபை இருக்கு, எனக்கு அந்த தாளம் இருக்கு, நான் யார் தெரியுமா? இன்னைக்கு தான் கேள்விப்பட்டீங்களா? இன்னைக்கு நிறைய பேர் அதான செய்யறாங்க. இன்னும் சிறைச்சா விட்டு வெளியே வரல. நான் யார் தெரியுமா? உன்னை பத்தி பேசுறேன் ஆண்டவர் கூட்டு வரல, மற்றவங்களை பத்தி பேச ஆண்டவர் கூட்டி வரல. பேச வேண்டியது அவரை பத்தி ஏராள வார்த்தைகள் இருக்கிறது. அதை சொல்லல, அதை சொன்னா விடுதலை கிடைக்கும். அவன் வாழ்க்கையில பெருமை இல்லைங்க. ஏன் அவன் சிறைச்சா விட்டு வெளியே வந்தான்டா? இந்த வார்த்தையெல்லாம் கேட்ட போது யோசேப்பு பெருமைப்படல. அப்ப கூட சொன்னா, பார்வோனுக்கு தேவனே மங்களகரமான உத்தரவு அருள்வாராக. அந்த நாமத்தை உயர்த்தினான். அவன் என்கிட்ட கிருபை இருக்கு, சொப்பனம் சொல்லுங்க, என்ன சொப்பனம் சொல்லுங்க பார்க்கலாம் டக்குன்னு சொல்லி அந்த கருவமா ஒரு மாதிரி தெனாவட்டாலும் அவன் கேட்கவே இல்லை. நீ கொஞ்சம் நம்ம கையில இருந்தா கையில பிடிக்க முடியல. சில பேரை கொஞ்சம் பணம் இருந்தா, கொஞ்சம் தாளம் இருந்தா, கொஞ்சம் திறமை இருந்தா, கொஞ்சம் ஆண்டவர் கொடுத்திருந்தா எங்கெங்கயோ பறக்குறாங்க, நிக்க மாட்டாங்க, தலையில சுத்துறாங்க. ஆனா அவன் வாழ்க்கையில பாருங்க, எவனுமே சோசியக்காரன் எவனுமே சொல்ல முடியல, எல்லாம் திகைச்சு போய் நிக்கிறாங்க. அப்பதான் ஒருத்தர் இருக்கான்பா, செயல இருக்கிறான். அவன் எப்படி இருக்கான்? அவன் எத்தனை நாள் குளிச்சானோ, குளிக்கலையோ, சாப்பிட்டானா, சாப்பிடலையோ, அவன் எப்படி இருந்திருப்பான் பத்தியில. அப்ப கூட கொண்டு வரும்போது, ஆண்டவரே எனக்கு இத்தனை வருஷம் நான் ஜெயில இருந்தேன், நீங்க கண்டுக்கிறலையே, என்னை ஆண்டவர் இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாருன்னு சொல்லி ஆண்டவரை பத்தி குறை சொல்லி நீங்க எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி பார்வோன்ட்ட பேசவே இல்லை. தேவனே அந்த நாமத்தை உயர்த்தினான். அவனுடைய வாழ்க்கையில பாருங்க, கர்த்தரை ஹைலைட் பண்ணதுனால அவன் சிறைச்சாலைக்குள்ள இருந்தாலும் அவன் சிறையிருப்புக்குள்ள இல்ல, கர்த்தர் அவனோட இருந்தான். அதனால சில பேர் உங்களை அணைக்கலாம், ஒடுக்கலாம், ஒண்ணுமில்ல மாட்டான் நினைப்பாங்க. நீங்க கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த 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 எல்லா சிறையிருப்பையும் கட்டுகளும்
அவனுக்கு ஆண்டவர் வெளியே வந்த ஒருபாடு ஆசீர்வதிச்சிருப்பாடு பிள்ளைகளை கொடுத்தாரு. அப்ப கூட நான் பெத்த பிள்ளைகள் அவன் சொல்லவே இல்லை. அப்ப என்ன சொன்னா, என் பிள்ளைகள் சிலர்லாம் இன்னைக்கு பிள்ளைகளை பார்த்து பயங்கரமா பேசுவாங்க. ஆனா அப்ப கூட யோசேப்பு சொல்றான், தேவன் தந்த பிள்ளைகள், தேவனை தான் ஹைலைட் பண்ணான். அப்ப இந்த நாமத்தை யோசேப்பு ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் விடவே இல்லைங்க. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, ஆறாவதாக பகையிலிருந்து விடுதலை ஒரு தேவை, பிள்ளைக்கு தேவை. இன்னைக்கு நீங்க கொலை செய்யாம இருக்கலாம், விபச்சாரம் செய்யாம இருக்கலாம், பெரிய பெரிய பாவங்கள் செய்யாம இருக்கலாம். இன்னைக்கு வந்து அன்பு இல்ல, பகை, விரோதம், கசப்பு. தகப்பன் மகன்கிட்ட பேசுறது இல்ல, மகன் தகப்பன்கிட்ட பேசுறது இல்ல, மனைவி புருஷன் பேசுறது இல்ல, புருஷன் கணவன்கிட்ட பேசுறது இல்ல, விசுவாச இடத்துல பேசுறது இல்ல. அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். இன்னைக்கு அன்பு தேவை, தேவ ஜனமே. நல்ல அன்பு ஐக்கியமா இல்ல. அன்பு சகலத்தையும் தாங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவனுக்கு பண்ண துரோகம் என்ன தெரியுமாங்க? என்ன எவ்வளவு பெரிய துரோகம். அவங்க அப்பாவை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு. அவனுக்குன்னே ஒரு விசேஷமான வஸ்திரமே அவனுக்கு பல வருடம் அங்கி தந்திருந்தாரு. இந்த பகலு அவனை குழியில இறக்கி வித்துட்டு சட்டைய அவர் ஆட்டை அடிச்சு நினைச்சு, உன் மயனை ஏதோ மிருகம் சாப்பிட்டு அப்படின்ட்டாங்க. 13 வருஷம் அப்பாவை பார்க்கல, அம்மாவை பார்க்கல, கூட பிறந்த பார்க்கல, சொந்த ஊரை பார்க்கல, எங்கேயோ இருக்கிறான். ஆனா இப்ப பாருங்க, அவன் அழகான வார்த்தை சொன்னான். 45வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. நீங்க என்ன இந்த தேசத்துக்கு போக முடியும் விட்டு போட்டதுனால சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமா இருக்க வேண்டாம். ஜீவ ரட்சனை செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். அதுக்கு நம்ம என்ன சொல்றோம்? என் வாழ்க்கையை கெடுத்தவனே இவன் தான், என் வாழ்க்கையை கெடுத்தவளே இவ தான். என்னைக்கு இவ கால் வச்சாலும் அன்னைக்கு என் குடும்பம் போச்சு. என் பிள்ளைகள் நல்லா இருந்தாங்க, இவ வந்தா முடிஞ்சு. மாமியார் மருமகளை பத்தி பேசுவாங்க, பேசிட்டே இருப்பாங்க. மருமகளை கேட்டா மாமியாரை சொல்லுவாங்க, நல்லா இருந்தேன். என்னைக்கு இவ வீட்டுக்கு வந்தானோ அன்னைக்கு என் கதை முடிஞ்சு போச்சு. இப்படி தகப்பன் மகனுக்கு விரோதமாகவும், மகன் தகனுக்கு விரோதமாகவும், தாய் மகனுக்கு விரோதமாகவும், கணவன் மனைவி உன்னை இணைக்க கேட்டோன்னு அன்னைக்கு என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இவன் வந்தா என் வாழ்க்கையே போச்சு, என் பிசினஸே போச்சு. ஆனா யோசேப்பை பத்தியில அவன் சொல்றான், வித்து போட்டாங்க, குழியில தூக்கி போட்டாங்க. அது எப்படி அழுதுருப்பான்ல அவன். அண்ணே அண்ணே அண்ணேன்னு கூப்பிட்டுருப்பான்ல. வாங்க குழி. யோசித்து பாருங்க, கூட பிறந்த சகோதரமாரு அவன் குழியில தூக்கி விட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவன் உணர்ந்த தின்பட்டத்தை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. குழியில கிடக்குறான், வித்துட்டாங்க. திரும்பி பார்த்துருப்பான் பத்தியில, திரும்பி அண்ணே என்னன்னு கூப்பிட்டுருப்பான்ல. தனியா அப்போ எவ்வளோ நாள் அழுதுருப்பான். அவன் சொல்றான், நீங்க விசனப்பட வேண்டாம், நீங்க கலங்க வேண்டாம், உங்களுக்கு நன்மை செய்ய முடியும், தேவனே என்னை அனுப்புனேன். உங்க வாழ்க்கையை யாரும் அடிக்க முடியாதுங்க. நீங்க கர்த்தர் நாமத்தை அறிஞ்சீங்கன்னா யாரையும் குற்றப்படுத்த மாட்டீங்க. இப்ப சொல்றேன், நீ தேவையில்லாம மனுஷன் மேல பகையை வளர்க்காத, யாரையும் நீ குற்றப்படுத்தாத. நீ கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறாய். எத்தனையோ சார் தாவீதுக்கு கையில கிடைச்சான் சவுல், கொன்னுலாம் ஆக்கியிருப்பான். கூட இருந்த சேவல் சொல்றான், இன்னைக்கு அவனை தூக்கிடலாங்கிறான். தொடாத, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், வேண்டாப்பா விட்டுரு. கர்த்தர் தாவீதை உயர்த்தினாருங்க. இந்த மார்க்கத்தில் ரொம்ப சிறந்தது மன்னிப்பு, இந்த மார்க்கத்தில் ரொம்ப சிறந்தது தாழ்மை, இந்த மார்க்கத்தில் ரொம்ப முக்கியமானது பரிசுத்தம். இது 3 இயேசு இடத்துல உண்டு. ஆனா ஆவிக்குரியவங்க இன்னைக்கு 3ஐயும் விட்டுட்டாங்க. இன்னைக்கு பகையிலிருந்து விடுதலை இல்லை, பரலோகத்துக்கு எப்படி போக முடியும்? ஏன் இன்னைக்கு வெறுமை? ஏன் இன்னைக்கு வியாதியிலிருந்து சுகமாக்கல? மன்னிக்க முடியலையே. யோசிப்ப பாருங்க, அவர் பெரிய பிரசங்கம்லாம் பண்ணலங்க, எளிமையான பிரசங்கம் தான். அவன் நினைச்சுக்கலாம், வாங்கடா வாங்க, நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு வாங்க, இதாடா என்ன குள்ள தூக்கி போட்டீங்க கேட்டுக்கலாம்ல. நம்ம வாழ்க்கையில் எத்தனை நேரம் உடையிறோம், அழுகிறோம், அவங்கள குறை சொல்றோம். யாரையும் குறை சொல்லாது, யார்கிட்ட மன்னிப்புகள். உங்களை நீங்க கெடுத்தா தான். உங்களை யாரு கெடுக்கணும்னு நினைச்சாலும் இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க, எவனாலும் நடக்காது. உங்களை குறித்து ஒரு கதையை கர்த்தர் எழுதி வச்சிருக்கார். உங்களை குறித்து தாயின் கருவிலே கர்த்தர் எழுதி வச்சிருக்கார். அழைப்பு விசேஷமானது பிரியமானவர்களே. யார் எங்க தூக்கி வீசினாலும் சரி, திரும்ப அதே இடத்துக்கு நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களை கொண்டு வருவார்.
49 அதிகாரம் 22வது வசனத்தை வாசித்தால் இன்னும் அந்த யோசேப்பு சொன்ன அழகான வார்த்தை வாசிங்க. 49:22. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் கனி தரக்கூடிய செடியாக அவன் மாறினான். எல்லாரும் பகை அவன்கிட்ட இல்ல, மறந்துட்டான். அவங்க எல்லாம் பயந்து பயந்து நிக்கிறாங்க. பயப்பட வேண்டாம், கலங்காதீங்க. கர்த்தர் என்ன அனுப்புனார். நீ கடந்து போற பாதை தேவன் அனுமதிச்ச பாதை. மனுஷனை குறை சொல்லாத. அவர் அறியாம ஒரு முடி கூட கீழே விழ. அவருடைய நாமத்தை நீ சரியா அறிஞ்சிருந்தா கர்த்தர் எனக்கு அனுமதிச்சிருக்க. ரோமர் 8 அதிகாரத்துக்கு நீங்கள் வாங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி ஒரு இடத்துல அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு தான். அவர் தீமைக்காக செய்ய மாட்டார். அது நன்மையா தான் கர்த்தர் மாற்றுவார். ஒருவேளை பல வருஷங்களாக கண்ணீர்ல போயிருக்கலாம், உபத்திரவத்துல போயிட்டு இருக்கலாம், நெருக்கத்துல போயிட்டு இருக்கலாம். என் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய சிறை இருப்பு இருக்கு. என் வாழ்க்கையில இந்த பகை என்னைக்கு மாறும்? நான் இதனால கத்துக்கு தேவ சமூகத்துக்கு வர முடியலையே, ராபோஜனம் எடுக்க முடியலையே, உங்க காத்தை அபிஷேகம் பட்டிருந்துச்சு. இன்னைக்கு பகையினால அந்யோன்யத்தை இழந்து, ராபோஜனத்தை இழந்து, ஊழியத்தை இழந்து, தேவனது கிருபைகளை இழந்து, ஒரு வீட்டுக்குள்ள ஒரு நரகம் போல குடும்பத்தில் ஐக்கியமா இருக்க வேண்டியவங்க யார் யாரோ மாதிரி இருக்கிறாங்க. யாரையும் நீங்க பகைக்காதீங்க, யாரையும் குறை சொல்லாதீங்க. அவங்க அல்ல. கர்த்தர் அறியாம நமக்கு எது நடக்காது. நம்ம உலகத்தார் அல்ல. சோசியக்காரன் பேச்சை கேட்கறதுக்கு நம்முடைய ஆண்டவர் நம்மளை கொடுத்து எழுதி வச்சிருக்காரு. கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். 7வதாக தீமையிலிருந்து விடுதலை. இப்போ வாழ்க்கையில தீமையே கூட அனுமதிக்கப்பட்டிருக்கும். நீங்க தப்பே செஞ்சிருக்க மாட்டீங்க, உண்மைதான். நீங்க சொல்லுவீங்க, ஆமா உண்மை, நான் ஏத்துக்கிறேன். ஆனா அப்போ கூட தீமை வரும். அதை என்ன செய்யறது பாஸ்? இது எப்படி சகிக்கிறது? எப்படி சகிக்கிறது? என்னால முடியலையே. ஆனா யோசேப்பை பாருங்க, வாசிங்க. ஆதியாகமம் 50வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசித்தால் வாசிங்க. போதும். 50:20 வாசிங்க. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ. போதும். பாத்தீங்களா? அங்கே கூட சொல்றான், நீங்க எல்லாம் தீமை செய்ய நினைச்சீங்கப்பா. நான் சொப்பனம் கண்டு சொன்னேன், என்னை பரியாசம் பண்ணீங்க, நீ நம்பல, என்னை வித்துட்டீங்க. வருஷங்கள் பல ஆயிட்டு, 17 வருஷம், எல்லாம் வாலிபன். ஆனா 13 வருஷம் சிறை வாசகத்தில் இருக்கிறான். நீங்க நம்ம சொல்றோம், 1 வருஷம் ஆச்சு பாச, 2 வருஷம் ஆச்சு பாச, இன்னும் எதுவும் மாறல பாச, நான் சர்ச்சுக்கு வந்து இவ்வளவு நாள் ஜோம் பண்ணேன், நடக்கல பாச. கவலைப்படாத, யோசேப்பை திரும்பி பாருங்க. கர்த்தர் யோசேப்பை கைவிடல. தேவனேங்கிற வார்த்தைக்கு பதிலாக, அந்த நாமத்தை சொல்றதுக்கு பதிலாக வேற எதையும் அவன் கூப்பிடவே இல்லை, வேற எதையும் சொல்லவே இல்லை. அந்த தேவனை பத்தி நல்ல இது இருந்தனால தேவனை கூட அவன் குறை சொல்லல. தேவனே, நீங்க தீமை செய்ய நினைச்சீங்க, தேவனோ நன்மையாக மாற்றினார். எந்த அளவுக்கு இந்த யோசேப்பு கீழே தள்ளப்பட்டானோ, ஒதுக்கப்பட்டானோ, அந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டான். ஒரு விஷயம், கண்களை மூடுவோமா, நம்முடைய முழங்கால்களை முடக்குவோம். என்னுடைய வார்த்தையை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் நாமத்தை பிரஸ்தாபம் எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்திலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவேன் என்று ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் அநேக நேரங்களில் பாவத்திலிருந்து விடுதலை இல்லை. ஆண்டவரே, அநேக நேரங்களில் போராட்டத்திலிருந்து விடுதலை இல்லை. அநேக நேரங்கள் அக்கினி பரீட்சைகள், என்ன செய்ய முடியாம சோதனைக்குள்ள சிக்கி தோத்து போயிருக்கிறேன். ஆனா எங்களை விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே. சிறைச்சாலையிலிருந்து, பெருமையின் ஆவியிலிருந்து எங்களை விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே. பகையிலிருந்து எங்களை விடுதலை ஆக்குங்க, தீமையிலிருந்து எங்களை விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு ஃபார்முலா, ஒண்ணுதான் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்க ஆண்டவரே. கர்த்தரின் நாமம். உங்க நாமம் எவ்வளவு பெரிய என்பதை நாங்கள் இன்னைக்கு அறிஞ்சோம் ஆண்டவரே. இந்த நெருக்கம் கஷ்டம் வரும்போதெல்லாம் தேவதாசர்கள் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி காண்பித்தார்கள். அந்த நாமத்தை விடவே இல்லை. அந்த நாமம் அவர்களை வெட்கப்படுத்தல. அந்த நாமம் அவருடைய முகங்களை பிரகாசிக்க செய்தது. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. என் துக்கம் மாறணும், என் வேதனை மாறணும். ஒரு விஷயம், வாயில் திறந்து ஜெபிங்க பார்க்கலாம், கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க பார்க்கலாம். இன்னைக்கு உங்களுடைய நாள் விடுதலையின் நாள், இன்னைக்கு உங்களுடைய ரட்சணையின் நாளாக இருக்கிறது. இன்னைக்கு நீ அபிஷேகம் பண்ணப்படுற நாளாக இருக்கிறது. உங்களுடைய பகை இன்னைக்கு மாற்றப்படுற நாளாக இருக்கிறது. கர்த்தர் இன்னைக்கு உங்களுடைய கனமற்ற நாளாக இருக்கிறது. கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்தி பார்க்கலாம், தேவனை துதிக்க பார்க்கலாம். ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர், அவர் உயர்ந்தவர். அவர் ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டார். உன் கண்ணீரை அவர் காண்கிறார், உன் துக்கத்தை அவர் காண்கிறார், உன் வேதனையை அவர் காண்கிறார். அவருடைய நாமத்தை உயர்த்தி பிடிப்பாயாக. பிரபல கரபல சப
katirabala karabala. Imana rabala shabala katiraba karabala. ஆமென் ஆமென். ஒருவர் அமைதியா இருக்க வேண்டாம். கரபலானியா சிரப கரபல 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 கதிரி கதிரி கரபல கரபல. சிடி 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 கரபல 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 கரபல. ஆதா தா 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 கரபல கரபல கதிரா. ஆமென் ஆமென் ஆமென். சிலரே ஒளியாக்குகிறார். சிலருடைய மனக்கண்கள் பிரகாசிக்கப்படுகிறது. உராக்கா துரமானா கரவரானி ரியாலா ரிமானா கரவர நெடுநாள் இருக்கிற பகை இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. உனக்குறமா இருந்த கோலியாத்தி வல்லமை இன்றைக்கு சிதறடிக்கப்படுகிறது. ஆமென் ஆமென் ஆமென். வாயிலை திறந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்துங்க. அவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். ஒரு நாள் உன்னை கைவிடவே மாட்டார். பயங்கரமான கொடியலையின் மத்தியில் பயங்கரமான கொடியலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனை அங்கே இன்றும் பாடுகிறேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை இன்றும் பாடுகிறேன். இயேசு என்னுள் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. தேவன் ஆண்டவருடைய நாமத்துக்குரியதான வல்லமை குறித்து நம்மோடு பேசி அதற்கு உதாரணமாக யோசேப்பை முன்பதாக வைத்தார். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ற தேவன் பிள்ளைகளை முன்பதாக வைத்தார். தானியேலை தேவன் முன்பதாக வைத்தார். தாவீதை தேவன் நமக்கு முன்பதாக வைத்தார். இவர்கள் எல்லாம் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி நாள் ஒரு தீர்மானத்தை எடுங்கள். ஆண்டவருடைய நாமத்தை என்ன வந்தாலும் வேதம் சொல்கிறது. சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். அவர்கள் புரிந்து விழுந்தார்கள். நாங்கள் எழுந்து நிமிர்ந்திருக்கிறோம். நம்மை எழுந்து நிற்க செய்கிறதான நாமம், நம்மை நிமிரப்படுகிறதான ஒரு நாமம். அவனை குழியில தூக்கி போட்டவங்களை எல்லாம் அவனுடைய பாதத்துக்கு தேவன் கொண்டு வந்தார். அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது யார் உங்களுக்கு விரோதமாய் வருகிறார்களோ அவர்களை உங்கள் பட்சத்தில் ஆண்டவர் சொல்லுங்க. எப்போது உங்க நாமத்தை உயர்த்த உதவி செய்ய மாட்டோம். எப்போது உங்க நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமமே பலத்த துர்கம். நீதிமான் அதற்குள்ள ஓடி சுகமாயிருப்பான். ஆமென். சொல்லுங்க, உடைய நாமத்துல ஓட கிருபை தாருமாறு. எங்க பலத்துல ஓடுனது சொல்லுங்க, நிச்சயமாகவே முடிவுண்டு. நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் மேல நீங்க நம்பிக்கை வைங்க. உடைய நாமத்தை சார்ந்து நில்லுங்க. ஜெயம் கொடுக்கிற நாமம், நம்மை உயர்த்துகிற நாமம், கட்டவிழ்கிற நாமம், மேன்மைப்படுத்துகிற நாமம் நம்மை மேன்மைப்படுத்தும். இந்த நாளை